கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் நம் அனைவருக்கும் உண்டாகி பெருக கடவுது என்ற வாழ்த்துக்கள் கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கூடவே ஈரோட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, தேவனுடைய நீடித்த தயவு இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாக நம்மை கூட்டி சேர்த்து இருப்பதை நாம் உணர்ந்து நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு மீண்டும் ஒரு முறை நம் அருமை இரட்சகர் மூலமா நன்றிகளையும் துதிகளையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். மீண்டுமாக நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவிய நம்முடைய அருமையான உன்னதமான மரணத்தை நினைவு கூர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்தை நோக்கி தேவன் நம் அனைவரையும் இந்த நாட்களில் வழிநடத்தி வருவதை நாம் யாவருமே அறிந்திருக்கிறோம். எதிர்வரும் நினைவு கூறுதலுக்கு மனதளவிலும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவான பாடத்தலைப்புகளை இந்த நாட்கள்ல நாம பார்ப்பது வழக்கம். அதற்கு இசைவாக நீங்களும் கூட மெமோரியல் மெடிடேஷன்ஸ் அல்லது நினைவு கூறுதலின் தியானங்களாக பாடங்களை தியானித்து வருவீர்கள் என்று நம்புகிறேன். இந்த நாளில் அன்பானவர்களே, நாம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பும் நினைவு கூறுதலுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் வகையில, இன்னும் குறிப்பாக சொல்ல போனா நமது அருமையான இரட்சகருடைய உன்னதமான அந்த ஈடு பலி, அந்த பலியில இணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அவருக்கான பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், இவைகளை நாம் தியானிக்கும் விதமாக அமைந்திருக்கு. பாடத்தினுடைய தலைப்பு நட்சத்திரங்களில் இரட்சகருடைய பாடுகள். நட்சத்திரங்களில் இரட்சகருடைய பாடுகள். அன்பானவர்களே, உங்களுக்கு சரியாக ஞாபகம் இருக்கும் என்றால், ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நட்சத்திரங்களில் சுவிசேஷம் அல்லது வானங்களில் உள்ள சுவிசேஷம் என்று சொல்லி ஒரு தொடர் பாடம் எடுத்தோம். அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, சர்வலோகத்தையும் சிருஷ்டித்த நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கரத்தின் கிரியைகளாகிய படைப்புகளை குறித்து அவ்வப்போது அவருடைய வார்த்தைகள்ல பேசுவது நம்ம பார்க்க முடியும். அப்படியாக தான் படைத்த படைப்புகளில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அப்படின்னா வானத்துல இருக்கக்கூடிய சுடர்கள் அல்லது பூமியில இருக்கக்கூடிய மனிதனுக்கு பகலிலும் இரவிலும் ஒளி தரக்கூடியவைகளாக தேவன் படைத்திட்ட இந்த படைப்புகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இவைகளை அவர் படைத்ததுக்கான காரணத்தை குறிப்பாக சொல்லும் போது ஆதியாகமம் 1 அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல நாம் அந்த காரணத்தை வாசிக்கிறோம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக 14. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அன்பானவர்களே, இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை தேவன் படைத்து வைத்ததற்கான காரணங்களை இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறாங்க. அந்த காரணங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணங்கள் இருக்கு. ஆனா நம்முடைய பாடத்துக்கு தேவையான காரணம் என்னன்னா, அடையாளங்களுக்காக அவைகளை சிருஷ்டித்தேன் என்பதுதான். அப்போ சூரியனாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி, அவைகளை தேவன் பூமியில இருந்து மனிதன் தலைகளை உயர்த்தி பார்க்கும்போது அவைகளில் சில அடையாளங்களை தேவன் வைத்திருப்பதையும்
அந்த அடையாளங்களின் மூலம் அந்த அடையாளங்கள் உணர்த்துகிற விஷயங்களை மனிதன் அவ்வப்போது தன்னுடைய ஞாபகத்துல நிலைநிறுத்தி கொள்ளும் விதமாகவும் தேவன் அதை அங்க சிருஷ்டித்திருக்கிறாங்க. அப்போ இந்த வசனத்துல சூரியனை விட்டுடலாம், சந்திரன் விட்டுடலாம், நம்முடைய கவனம் நட்சத்திரங்கள். அப்போ நட்சத்திரங்கள் என்று சொல்லும் போது பாருங்க, இன்னைக்கு பூமியில இருந்து நாம அண்ணாந்து இரவு நேரத்துல பார்க்கும்போது எண்ணற்ற நட்சத்திரங்கள் நமக்கு நம்முடைய தலைக்கு மேல இருப்பது நம்ம அங்க பாக்குறோம். இந்த நட்சத்திரங்களை அடையாளங்களுக்காக சிருஷ்டித்தேன் என்று தேவன் அங்கு சொல்லியிருக்கிறாங்க. அன்பானவர்களே, இதை நாம கவனிக்கிறோம். அப்படியே இந்த கருத்தை மனதில் வைத்துக் கொள்ளலாம். இப்படியாக நட்சத்திரங்களை அடையாளங்களுக்காக தேவன் சிருஷ்டித்ததுனாலயோ என்னவோ, அவருடைய வார்த்தைகளை போய் நம்ம பார்க்கும்போது நிறைய சமயங்கள்ல அவர் சில நட்சத்திரங்களை குறிப்பிடுவதை நாம் அங்க பார்க்க முடியும். அடிக்கடி அருமின் நட்சத்திரம் பத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். துருவ சக்கர நட்சத்திரம் ஒன்றுக்கும் அதிக முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது பார்க்க முடியும். மிருகசிரீஷம் அதுவும் கூட ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது பார்க்க முடியும். நேற்று கூட இரவில் நம்ம ட்ரெயின்ல பயணித்து வரும்போது நம்ம ஈரோட்ல ட்ரெயின்ல ஏறணும். திண்டுக்கல் வரைக்கும் முழித்துதான் இருந்தோம். அந்த ஜன்னலோரமா படுத்திருந்து பார்க்கும்போது இந்த மிருகசிரீஷம் அவ்வளவு அழகா நமக்கு அங்க தெரியுது, கூடவே பயணித்து வர மாதிரி. அதுக்கு மேல இருந்திருக்கணும், நாம தூங்கிட்டோம். அதாவது சில விஷயங்கள் அப்படி நம்ம பார்க்கிறோம். அது கவனம் கொடுத்து பார்த்தாலும் சரி, தனிச்சையாக பார்த்தாலும் சரி, அவைகள் வானத்துல தோணும் போது கண்டிப்பா அது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நட்சத்திரங்களை பார்த்த உடனே வசனம் தான் நமக்கு அங்க ஞாபகம் வருது. உடனே அந்த 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 நட்சத்திரத்தோடு சம்பந்தப்பட்ட வேற சத்திய கருத்துக்கள் தான் நமக்கு அங்க ஞாபகத்துக்கு வருது. அது ஒரு நல்ல அனுபவமாக அங்க இருந்துச்சு நேற்று கூட. அப்போ தேவன் இந்த நட்சத்திரங்களை அடையாளங்களுக்காக படைத்ததுனால தான் அவ்வப்போது அவைகளை வேண்டிய இடங்களை குறிப்பிடுவது நாம அங்க பார்க்கிறோம். உதாரணங்கள் உங்களுக்கு நாம சொன்னோம். ஆனா இந்த நட்சத்திரங்கள்ல குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரங்களை குறித்து யோபு கிட்ட தேவன் கேள்வியாக கேக்குறாங்க. யோபுல 38ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. ராசிகளை அதினதின் காலத்திலே வர பண்ணுவாயோ, துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ. ஆமா, பாருங்க, ராசிகளை அதினதின் காலத்துல வர பண்ணுவாயோ என்று. அதாவது தேவன் யோபு கிட்ட பேசுகிற விதம் என்னன்னா, அவரு மனிதர்கள் கிட்ட கேட்பது போல கேட்கிற. ஆக்சுவலி நமக்கு தெரியும், யோபு மனுக்குலத்துக்கே அடையாளம். அவருக்கு வந்துட்ட அனுபவங்கள் மனுக்குலத்துக்கு வந்துட்ட அனுபவங்களுக்கு அடையாளம் என்பதெல்லாம் தெரியும். அப்ப தேவன் யோபுவை பார்த்து கேட்கிற அந்த கேள்வி கிட்டத்தட்ட மனுக்குலத்தை பார்த்து கேட்கிற கேள்விதான். ராசிகளை அதின் காலத்துல உங்களால வர பண்ண முடியுமா அப்படின்னா, இதுல சில உண்மைகள் இருக்கு. ராசிகள் என்று வானத்துல ஏதோ இருக்குது, அது அதன் காலத்துக்கு தவறாம வருகிறதாக இருக்குது. இதை வர பண்ணுகிறது கண்டிப்பா மனிதர்கள் கிடையாது, அவங்களுக்கு அந்த திறன் இல்ல. மாறாக அவைகளை படைத்துட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்ப தேவன் அதான் கன்வே பண்றாங்க, அதை தான் தெரிவிக்கிறாங்க. மனிதர்களாக இருக்கக்கூடிய உங்களால இது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனாலும் அவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கு. நீங்க பூமியிலிருந்து பார்க்கும் விதமாக அதன் இடத்துல வானத்துல வைக்கப்பட்டிருக்கு. வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, அதன் காலத்திற்கு அவைகள் வரும்படிக்கு நான் அவைகளை வரவழைக்கிறேன். இதுதான் தேவன் அந்த வசனங்கள்ல அங்க தெரியப்படுத்துகிற விஷயம். அன்பானவர்களே, இந்த ராசிகள் என்று இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை உண்மையில எதை குறிக்குது அப்படின்னா, நட்சத்திர கூட்டங்கள். நீங்க காமிக்கலாம். ஒருவேளை நீங்க குரூப்ல இருந்தா அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நீங்க வாட்ஸ்அப்ல பார்த்தா கூட நல்லதுதான். அப்போ இந்த ராசிகள் என்பது ஆங்கிலத்துல கான்ஸ்டலேஷன்ஸ்,
தமிழ்ல வந்து நட்சத்திர கூட்டங்கள் அப்படின்னா அது என்னது? ஆகாய விரிவுல அண்ணாந்து பார்க்கும்போது எண்ணற்ற நட்சத்திரங்கள் இருக்கு. இதுல எப்படி ஒரு கூட்டத்தை நாம் அடையாளம் காண்பது அப்படின்னா, ஆமா, ஆகாயம் வந்து விரிந்து இருக்குது. எண்ணற்ற நட்சத்திரங்கள், கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அந்த நட்சத்திரங்களை நாம உற்று கவனித்தோம்னா சில நட்சத்திரங்கள் ரொம்ப நெருக்கமா அமைஞ்சிருக்கும். அந்த நெருக்கமா இருக்கிறது தான் கூட்டம் என்று சொல்கிறோம். அந்த கூட்டத்துல நாம எண்ணிடலாம், நாமவே எண்ணிடலாம் விரல் விட்டு. அந்த அளவுக்கு எண்ணிக்கையில நட்சத்திரங்கள் நெருக்கமா இருக்கும். இங்கிருந்து பார்க்கும்போது நமக்கு அது தெரியும். அப்போ மனிதனுடைய கண்களுக்கு லகுவாக தெரியக்கூடியது, மிக நெருக்கமாக அமைந்திருப்பது, எண்ணக்கூடிய எண்ணிக்கையில அந்த நட்சத்திரங்கள் இருந்துச்சுன்னா, அப்படி இருக்கிற நட்சத்திர கூட்டங்களை தான் நாம வந்துட்டு இங்க வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம் அன்பானவர்கள். அப்போ இது போன்று வானத்துல வந்து பிரதானமாக ஒரு இது போல அன்பானவர்களே ஒரு 12 பிரதானமான நட்சத்திர கூட்டங்கள் வானத்துல இருக்கு. கூடவே ஒரு 36 நட்சத்திர கூட்டங்களும் இருக்கு. அப்ப ஒட்டுமொத்தமா எவ்வளவு அப்படின்னா 48 நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு. இப்போ தேவன் வந்து யோபு கிட்ட அந்த 38ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல அவர் குறிப்பிடுவது இவைகளை தான். ராசிகளை அதினதின் காலத்துல வர பண்ணுவாயோ என்று தேவன் குறிப்பிடுவது இந்த 48 நட்சத்திர கூட்டங்கள். அப்ப இந்த நட்சத்திர கூட்டங்கள்ல அப்படி என்ன விசேஷம் அப்படி கேட்டோம்னா, அதாவது ஆம். கேட்குதா? ஓகே. அன்பானவர்களே, இந்த நட்சத்திர கூட்டங்களினுடைய விசேஷம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த சொன்ன இல்லையா, நட்சத்திரங்கள் எண்ணக்கூடிய அளவுல ஆனா நெருக்கமாக அமைந்திருக்கு என்று. அந்த நெருக்கமாக அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கற்பனையில ஒரு நட்சத்திரையும் கோடுகளை போட்டு இணைக்கும் போது ஒரு உருவ வடிவம் வந்து நமக்கு அங்கு கிடைக்கும். இது வந்து சிந்திப்பதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா கொஞ்சம் அந்த வானியல் எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அப்படியே செய்ய முடியும். ஏன்னா ஒரு நட்சத்திரமும் ஒரு சூரியன். ஒரு கூட்டத்துல ஒரு 12 நட்சத்திரம் இருக்குது, ஒரு 15 நட்சத்திரம் இருக்குன்னா 15 சூரியன். அது எவ்வளவு தூரத்துல ஒன்றை விட்டு ஒன்று அது வந்து தேவன் வந்து அப்படியே வைத்துட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரே இடத்துல இருக்காது, ஒன்னு முன்னே இருக்கும், இன்னொன்னு பின்னாடி இருக்கும். பாருங்க, இப்போ அங்கிருந்து பாக்குற சகோதரருக்கு இதுவும் ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இந்த செல்போன் முன்னாடி இருக்கு, அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு பின்னால இந்த மைக் இருக்கு, அதுக்கப்புறம் நாம இருக்கிறோம். ஆனா அங்கிருந்து பார்த்தா எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த நட்சத்திர கூட்டங்களை கற்பனை கோடுகளினால இணைக்கும் போது உருவ வடிவம் கிடைக்குது. அப்படின்னா அப்படி ஒரு உருவ வடிவம் கிடைக்கும் விதத்துல அந்த நட்சத்திரங்களை அதன் இடத்துல வைத்தது யார்? தேவன் வைத்திருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து தன்னிச்சையா நடந்துச்சு என்றெல்லாம் நாம அங்க சொல்ல முடியாது.
ஒரு 48 நட்சத்திர கூட்டம் இருக்குது இல்லையா? வானம் முழுவதுமே அந்த ஒவ்வொரு நட்சத்திர கூட்டமும் ஒவ்வொரு உருவ வடிவத்தை நமக்கு காண்பிக்குது. அப்படியாக அதை அதன் இடத்துல வைத்தது தேவன் என்று சொன்னா அதுல எவ்வளோ ஞானம், எவ்வளோ வல்லமை. நெக்ஸ்ட் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த நட்சத்திர கூட்டங்களை எல்லாம் இங்க பூமியிலிருந்து பார்க்கும்போது, பூமியில இருந்து நம்ம பார்த்தாதான் அந்த நட்சத்திர கூட்டத்துக்கு அந்த உருவ வடிவம் கிடைக்கும். வேற எங்க இருந்து பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அது எனக்கு புரியுது. ஆனா ஒருவேளை நிலாக்கு போயிட்டு அங்கிருந்து பார்த்தோம்னா அதே நட்சத்திர கூட்டம் தான், அந்த உருவ வடிவம் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்ப நான் இங்கிருந்து அதை பாக்குறதுக்கும் அதே அந்த மூலையிலிருந்து அதை பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, கோணம் வித்தியாசம் இருக்கு. அப்போ இந்த 48 நட்சத்திர கூட்டமும் உருவ வடிவங்களை காண்பிக்கும் விதமாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த உருவ வடிவங்கள் என்பது பூமியில இருப்பவர்களுக்கு மாத்திரம்தான். அப்படின்னா என்ன? வேற எந்த கிரகத்துக்கு போய் நின்னு பார்த்தாலும் நமக்கு அது தெரியாது. அப்போ இதுலயே நமக்கு ஒரு தெய்வீக நோக்கம் அங்க தெரியுது. இப்ப புரியணும் அந்த வசனம். ஆதியாகமம் 1:14 நட்சத்திரங்களை நான் அடையாளங்களுக்காக சிருஷ்டித்தேன் அப்படிங்கும் போது மறைமுகமா என்ன சொல்றாருன்னா, பூமியில இருக்கிற உங்களுக்கு சில விஷயங்களை உணர்த்துவதற்காக உங்க கோணத்துல இருந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு சில அடையாளங்களை காமிக்கும் விதத்துல அதன் இடத்துல நட்சத்திரங்களை நான் வைத்திருக்கிறேன். அன்பானவர்களே, இது கொஞ்சம் நேரம் எடுத்து புரிந்து கொண்டா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். சரி, அப்படியாக எதற்கு தேவன் வைக்கணும்? நட்சத்திரங்களை படைத்தது, அதன் இடத்துல வைத்தது, ஒரு 48 கூட்டங்களை அப்படி நெருக்கமாக வைத்திருப்பது, அது ஒரு உருவ வடிவத்தை காண்பிக்கும் விதமாக வைத்திருப்பது, இவைகளெல்லாம் அடையாளமாக தேவன் காண்பிக்கிறார்னா எதற்கான அடையாளங்களாக வைக்கிறார் அப்படின்னு கேட்டா, அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அடையாளம் என்று சொல்லி, அந்த வார்த்தைக்கு எபிரேய பதம் OTHO, அதுதான் அப்படிதான் சொல்ல முடியும். அதுல இருந்து OATH அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை வருது. அதுவும் ஓத்ன்னு தான் நம்ம உச்சரிப்போம். பட் அது எபிரேய பதம், இது ஆங்கிலேய பதம். இந்த ஆங்கில வார்த்தை இருக்குல்ல, ஓத் அப்படின்னா என்னன்னா ஒரு வாக்குறுதி, உறுதி அளித்தல். பாருங்க, அப்போ இந்த நட்சத்திரங்களை படைத்து அவைகளை அடையாளங்களாக அப்படின்னா உங்களுக்கு உறுதி அளிக்கும் விதத்துல அடையாளங்களாக நான் வைத்திருக்கிறேன், அதுதான் அர்த்தம். அப்போ மனிதர்களுக்கு ஏற்கனவே தேவன் வெளிப்படுத்தியுள்ளவைகளில் ஏதோ ஒன்றை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக இந்த நட்சத்திர அடையாளங்களை தேவன் வச்சிருக்கிறாங்க, அதுதான் விஷயம். ஏன்னா உறுதி அளிக்கிறதுங்கும் போது ஏதாவது ஒன்றுக்கு உறுதி அளிக்கணும். அந்த ஏதாவது ஒன்று என்ன? அது ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கணும், அதை நாம் அறிஞ்சிருக்கணும். நாம் அறிஞ்சிருக்கிற பிரகாரம் அது உண்மைதான், அது மாறாததுதான் அப்படின்னு மேற்கொண்டு உறுதியளிக்கும் விதத்துல இந்த நட்சத்திரங்களை தேவன் வச்சிருக்கிறாங்க. அன்பானவர்களே, அப்போ நமக்கு தேவன் ஏற்கனவே வெளிப்படுத்தி நாம் அறிந்திருப்பது என்ன? அவருடைய வார்த்தைகளில் காணப்படுகிற மனுக்குலத்துக்கான ரட்சிப்பின் திட்டம். அப்போ மனுக்குலத்துக்கு தேவன் ஒரு அருமையான ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருக்கிறாங்க. அதை வேதத்துல நாம பார்த்து அறிந்திருக்கிறோம். இந்த ரட்சிப்பின் திட்டம் அதனுடைய அம்சங்கள் இருக்குது. அம்சங்கள்னா ஃபீச்சர்ஸ், முக்கிய நிகழ்வுகள். அந்த ரட்சிப்பின் திட்டம் அதனுடைய அம்சங்களை வேதத்துல நாம பார்த்திருக்கிற பிரகாரமே அது உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த நட்சத்திர கூட்டங்களில் தேவன் அடையாளமாக வைத்திருப்பதை தான் அந்த வசனங்கள் நமக்கு அங்க குறிக்குது. ஆனா இது கொஞ்சம் சிரமம். அது எப்படி பிரதர்? நமக்கு 66 புத்தகத்துல எத்தனையோ வசனங்கள்ல, அதுவும் வேற யாருமே புரிஞ்சு கொள்ள முடியாம அந்த வசனங்களை கையாள வேண்டிய சரியான முறையில கையாளும் போது மாத்திரமே வெளிப்படக்கூடிய அந்த ரட்சிப்பின் திட்டம், அதனுடைய அம்சங்களை அண்ணாந்து பார்க்கும்போது தெரிகிற
நட்சத்திரங்களில். ஒருவேளை அந்த 48 நட்சத்திர கூட்டங்கள்ல எப்படி தேவன் வச்சிருப்பாங்க, அது எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அன்பானவர்களே, சில விஷயங்கள் நட்சத்திரங்களை பத்தி தேவன் பதிவு செய்திருக்கிறாங்க வசனத்துல. அதை நம்பணும். என்ன நம்பணும்? அவைகளை படைத்தது யார் தான்? தேவன் தான் படைச்சிருக்கிறார். அதன் இடத்துல பூமியிலிருந்து பாக்குற மாதிரி அதை வைத்திருப்பது யார் தான்? தேவன் தான் வச்சிருக்கிறாங்க. அப்படி சில நட்சத்திரங்களை மாத்திரம் கூட்டங்களாக வச்சிருக்கிறாருன்னா ஏதோ காரணம் இருக்கு. நெக்ஸ்ட், அந்த நட்சத்திரங்களுக்கு ஒரு உருவ வடிவத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த உருவ வடிவம் கொடுக்கும்படி அதை வைத்ததும் யார் தான்? தேவன் தான். அப்ப அந்த உருவ வடிவத்துல ஏதோ ஒரு உணர்த்துதல் நமக்கு இருக்குது, நம்பணும். அப்புறம் இந்த நட்சத்திரங்களுக்கு பேர் வைத்ததும் யார் தான்? வாசிங்க சங்கீதத்துல 147 வசனம் 4 வசனம். 147:4. அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். இப்போ நட்சத்திரங்களுடைய இலக்கத்தை எண்ணுவது மாத்திரமல்ல, அவைகளுக்கு பெயரிட்டு அழைக்கிறார். அப்போ இந்த நட்சத்திரங்களுக்கு பெயர் வைத்ததும் தேவன் என்று சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா பாருங்க, இத கூட பிராக்டிக்கலா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நட்சத்திரங்களுக்கு பெயர் வைத்தது யாராதான் இருக்கும்? இல்ல இந்த வசனத்துல இருக்கு. ஆனா லிட்டரலா மிருகசிரீஷம் மனுஷன் தான். புரியுதுங்களா? இப்ப அந்த நட்சத்திர கூட்டங்களுக்கு ஒரு கற்பனையா ஒரு கோடுகளை போட்டு உருவ வடிவம் கொடுக்கிறது யார் தான் கொடுத்தது? மனுஷன் தான். ஆனா என்னன்னா மனுஷன் தான் வச்சாங்க. ஆனா இந்த வசனங்களை பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த நட்சத்திரங்களுக்கு மனிதனே பேர் வைத்ததாக இருந்துட்டா கூட, மனிதனே அந்த கற்பனையான உருவ வடிவங்களை கொடுத்துட்டா கூட, இவைகளில் ஒரு தெய்வீக மேற்பார்வையும் வழி நடத்துதலும் இருந்திருக்கு என்பதை தான் இந்த வசனங்கள் அங்கு குறிக்கிறது. ஆமா, தேவன் பரலோகத்திலிருந்து அவர் காரியங்களை நடப்பிப்பார். நடப்பிப்பதற்கு யார வேணுமானாலும் அவர் என்ன பண்ண முடியும்? பயன்படுத்த முடியும். ஆனா அதற்காக அந்த பாத்திரத்துக்கு அந்த கணம் போயிட முடியாது. யார் அதை செய்கிறாங்க அப்படின்னா பிதாவாகிய தேவன். அப்போ தேவனே படைத்திருக்கிறாங்க, அதன் இடத்துல தேவனே நிறுத்தி இருக்கிறாங்க, அதனுக்கு ஒரு உருவ வடிவத்தை அவரே கொடுத்திருக்கிறாங்க, அவரே நட்சத்திரங்களுக்கும் பேர் வச்சிருக்கிறாங்க என்று சொல்லும் போது இவைகள்ல நமக்கு தென்படக்கூடிய அர்த்தங்களை நம்ம கவனிக்கும் போது ரட்சிப்பின் திட்டம் நமக்கு ரொம்ப அருமையாக அங்க தெரியும். அப்படின்னா ஒரு நட்சத்திர கூட்டத்தை பார்க்கும் போது அது காண்பிக்கக்கூடிய உருவ வடிவம் இருக்காங்க, உருவ வடிவம் இருக்கு. அந்த உருவ வடிவத்தை நம்ம கவனிக்கணும். அப்புறம் அந்த நட்சத்திர கூட்டத்துக்கே அந்த உருவ வடிவத்துக்கு ஒரு பெயர் இருக்கும், அந்த பெயரை நாம கவனிக்கணும். அப்புறம் அந்த நட்சத்திர கூட்டத்துக்குள்ள இருக்கிற தனித்தனி நட்சத்திரங்களுக்கு பேர் இருக்கும், அந்த பெயர்களை நாம கவனிக்கணும். இதனுடைய அர்த்தங்களை நம்ம பார்க்கும்போது எப்படி வேதத்துல நமக்கு யாராவது ஒருத்தருடைய பேரு, அந்த பேருக்கான அர்த்தத்துல நமக்கு சில விஷயங்கள் இருக்கோ, அது போல இந்த நட்சத்திரங்களினுடைய பெயர்கள், அந்த கூட்டங்கள் காண்பிக்கக்கூடிய உருவ வடிவம், அதனுடைய பெயர்கள், அதனுடைய அர்த்தத்துல நமக்கு ரட்சிப்பின் திட்டம் அங்க விளங்குது. இன்னைக்கு நாம அதுல ஒன்னே ஒண்ணுதான் பார்க்க போறோம். என்னன்னா, நிறைய ரட்சிப்பின் திட்டத்தையே நம்ம அங்க பார்க்க முடியும். ஆனா நாம் இன்னைக்கு ரட்சிப்பின் திட்டத்துல நட்சத்திரங்களில் கர்த்தர் இயேசுவினுடைய பாடுகளின் அனுபவங்கள் ரொம்ப அழகாக தேவன் வச்சிருக்கிறான். அது பார்க்கும் போது ரொம்ப பிரமிப்பா நமக்கு அங்க இருக்கு. அன்பானவர்களே, சரி, இப்போ நாம இன்றைய பாடத்துக்காக ஒரு 7 நட்சத்திர கூட்டங்களை மாத்திரம் பார்க்க போறோம். சரியா? இப்போ முதலாவது நட்சத்திர கூட்டம் என்று நாம பார்க்கும் போது பாருங்க, வானத்துல இது போல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர கூட்டம் தான். நல்லா தெளிவா உத்து பாத்தீங்கன்னா அநேக நட்சத்திரம் இருக்கு. ஆனா மற்றவைகள்ல இருந்து கொஞ்சம் அதிக பிரகாசத்தோட ஒரு 9 நட்சத்திரம் தெரியுது. இப்ப அந்த நட்சத்திர கூட்டத்தை ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கற்பனை கோடுகளினால இணைக்கிறாங்க. இணைக்கும் போது ஏதோ ஒரு முக்கோண வடிவம் வருது, அவ்வளவுதான். ஆனா இதற்கு வான ஆராய்ச்சியாளர்கள் கொடுக்கக்கூடிய உருவம் ரொம்ப முக்கியம்.
அந்த உருவம் என்னவாக அவங்க கொடுக்கறாங்க அப்படி பார்த்தோம்னா, காமிங்க பாருங்க. வானத்துல அன்பானவர்களே இப்படியான ஒரு உருவம். இது என்ன அப்படின்னா ஆங்கிலத்துல சி கோட், தமிழ்ல சொன்னோம்னா கடல் வாழ் ஆடு. கடல்ல ஏதாவது ஆடு வாழ்தான்னு கேட்காதீங்க, இல்ல. ஆனா என்ன இருக்குது? குதிரை இருக்குது இல்லையா? புரியுதா? அது மாதிரி ஒரு கற்பனை. அப்படின்னா ஒரு பாதி ஆடும் பாதி மீனும் இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உருவத்தை அந்த நட்சத்திர கூட்டத்துக்கு கொடுக்கறாங்க. இது ஆங்கிலத்துல இந்த நட்சத்திர கூட்டத்துக்கான பேரு வந்து கேப்ரிகானஸ், அதாவது கடல்வாழ் ஆடு என்ற கேப்ரிகானஸ். இது வந்து ஆங்கிலத்துல அதுக்கான பெயர். அன்பானவர்களே பாருங்க, இது வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு நட்சத்திர கூட்டம். பாருங்க, இப்ப இந்த உருவ வடிவத்தை நம்ம கவனிக்கிறோம். ஆடு இருக்குது, மீன் இருக்கு. உங்களுக்கு வேதத்துல இருந்து இதை அடையாளங்களா சொன்னா யாருக்கு குறிக்கும்னு சொல்லலாம்? ஆடு இப்போ நம்ம இருக்கக்கூடிய சீசனுக்கு நாம பார்க்கும்போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி அவர். அது கர்த்தராகிய இயேசுவிற்கு அடையாளமா இருக்கு. மீன் பொதுவா யாருக்கு அடையாளம்? பைபிள் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? மனுஷங்க. மீன் பிடிக்கிற உங்களை யார பிடிக்கிறவங்களாக்குவாங்க? மனுஷர்களை பிடிக்கிறவங்க. அங்கேயே அந்த அடையாளத்துக்கான அர்த்தம் வந்து அங்க இருக்கு. அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மனுஷர்களையும் குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம் இணைந்து இங்க காணப்படுவதை பார்க்கிறோம் வானத்துல. இப்போ இது ரொம்ப சுருக்கமாக இது எதை குறிக்குது என்று சொன்னா, மனுக்குலத்தை மீட்டுக் கொள்வதற்காக பாவ நிவாரண பலியாக கர்த்தர் இயேசு வந்தத இந்த ஒரு நட்சத்திர கூட்டம் ரொம்ப அருமையாக காண்பிக்குது. பாருங்க, அந்த மீன் குறிக்குது மனிதர்கள் அல்லது மனுக்குலத்தை அடையாளமா காண்பிக்குது. அந்த ஆடு கர்த்தராகிய இயேசுவை அங்க காண்பிக்குது. அதாவது பாவ நிவாரண பலியையும், அந்த பாவ நிவாரண பலி யாருக்காக, யாருடைய மீட்புக்காக கொடுக்கப்படுது என்பதையுமே இந்த அடையாளம் வந்து உள்ளடக்கி இருக்குது என்று பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய பலியாக அவர் உலகத்துக்கு வந்து ஜீவன் கொடுத்தாங்க. யாருக்காக அவர் தம்மை பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தாங்க? மனுக்குலத்தை மீட்டு கொள்ளுவதற்காக கொடுத்தாங்க. அப்போ பாவ நிவாரண பலி, அந்த பாவ நிவாரண பலி யாருக்காக என்பதும் ரெண்டுமே இந்த ஒரு நட்சத்திர கூட்டத்துல அங்க பதிவாகி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அது உருவ வடிவத்துல. வசனங்கள் வாசிக்கும் போது இது நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 10:4 அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. 10:10 இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பலியானார், நாம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்ற வேளையில முழு மனுக்குலமே சீர்பொருந்தப்படுவாங்க. அன்பானவர்களே பாருங்க, இப்போ இவைகளை மேலும் நமக்கு உறுதிப்படுத்தும் விதமாக அந்த நட்சத்திர கூட்டத்துக்கான பேர் இருக்கு இல்லையா? கேப்ரிகானஸ் நம்ம சொன்னோம்ல, அது வேற வேற பாஷையிலையும் அந்த பெயர் வந்து இருக்கும். வேற வேற பாஷையிலும் அந்த நட்சத்திர கூட்டத்துக்கு பெயர்கள் இருக்கும். அந்த பெயர்களுக்கான அர்த்தம் அந்தந்த பாஷையில என்னன்னு பார்க்கும்போது சில சமயங்கள்ல சில பாஷையில பயன்படுத்துகிற பேருக்கான அர்த்தம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாருங்க, அப்படியாக நம்ம பார்க்கும் போது இந்த நட்சத்திர கூட்டத்துக்கான பெயர், அந்த பெயருக்கான அர்த்தம் என்ன வருது அப்படின்னா, பலியிடும் இடம், பிளேஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ், பலியிடும் இடம் என்று வருது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உருவம் பார்த்தா ஆடு மீன், அந்த பெயருக்கான அர்த்தம் பார்க்கும்போது பலியிடும் இடம் என்று அங்க வருது. அப்போ கண்டிப்பா இது அந்த பாவ நிவாரண பலியை அது யாருக்காக கொடுக்கப்படுகிறது என்பதை
ரொம்ப அழகாக நமக்கு அங்க வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நட்சத்திர கூட்டம். ஒருவேளை வானியல் ஆராய்ச்சியாளர்கள் நட்சத்திரத்துக்கு ஒரு வரைபடம் வச்சிருக்கிறாங்க. அந்த நட்சத்திரங்களுக்கான வரைபடத்துல இந்த நட்சத்திர கூட்டத்துக்கு இந்த ஒரு ஒரு உருவ வடிவம் அங்க கொடுப்பது அங்க பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்போ இந்த முதலாவது நட்சத்திர கூட்டம் நமக்கு வானத்துல இருந்து உணர்த்துவது என்ன என்று பார்க்கும்போது, மனுக்குலத்துக்கான ரட்சிப்பின் திட்டத்தில் பாவத்துல விழுந்து போன மனுக்குலத்தை மீட்டு கொள்ளுவதற்கு அந்த பாவம் நிவர்த்தி செய்யப்படணும். அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வழியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தம்மை மரணத்துல ஊற்றி அப்படியாக அந்த மனுக்குலத்தை மீட்டுக் கொள்ளுவார் என்கிற அந்த ரட்சிப்பின் திட்டத்தினுடைய அம்சத்தை இந்த நட்சத்திர கூட்டம் அருமையாக நமக்கு காண்பிக்குது. அடுத்த நட்சத்திர கூட்டம் நம்ம பார்க்கும்போது அன்பானவர்களே பாருங்க, இது சென்டாரஸ் நட்சத்திர கூட்டம், சென்டாரஸ் கான்ஸ்டலேஷன் என்று அங்க சொல்லுவாங்க. இந்த நட்சத்திர கூட்டம் பாருங்க, ஒருவேளை நட்சத்திரங்கள் இப்படியாக நிறைய நட்சத்திரம் இருக்கு இதுல, என்ன அதாவது ஒரு 20-25 நட்சத்திரங்களுக்கு மேல ரொம்ப நெருக்கமா ரொம்ப பிரகாசமா அமைஞ்சிருக்கக்கூடிய கூட்டம் இது. அந்த நட்சத்திரங்களை கற்பனை கோடுகளினால இணைக்கும் போது இப்படியான ஏதோ ஒரு உருவ வடிவம் வருது. அதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு உருவ வடிவம் நெக்ஸ்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா நானும் பாருங்க, வானத்துல குதிரையில ஒரு வீரன் இருப்பது போல இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இது பார்க்கும்போது இதே மாதிரி இல்ல, ஆனா பைபிள்ல ஏதாவது ஒரு வசன பகுதி ஞாபகத்துக்கு வருதா அப்படின்னு கேட்டா, குதிரை அதன் மேல ஒரு வீரன் ஏறி இருப்பது போல. கரெக்டா சொல்லுங்க. வசன பகுதி கேக்குற சகரியால குதிரை தான் வரும். நான் தான் கேக்குறேன், குதிரை இருக்கணும். பாருங்க, அங்க நமக்கு இந்த வசனங்களை மைண்ட்ல வைங்க. நீங்க நட்சத்திரங்களை அதின் காலத்துல வர பண்ணுவாயோ. இப்ப இந்த நட்சத்திர கூட்டங்களை ஏதோ சில விஷயங்களை உணர்த்தக்கூடிய அடையாளமாக தேவன் வைத்து அவைகளை வழி நடத்தி வருகிறார். அப்ப ஏதோ சம்பந்தம் இருக்கும் அதுக்கும் நமக்கும். அப்படி பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்துல முதலாவது முத்திரை உடைக்கப்படும் போது ஒரு வெள்ளை குதிரை வரும், அதன் மேல ஒருவன் வீற்றிருந்தார் என்று வரும். ஆனா கையில வில்லு வச்சிருப்பார், அவர் ஈட்டி வச்சிருக்க மாட்டார். இது எக்ஸாக்டா அப்படியே அங்க இல்ல. ஆனா என்னன்னா அது நமக்கு வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு வசன பகுதியோட ஓரளவுக்கு பொருந்தி நமக்கு எதையோ ஞாபகப்படுத்துவது அங்க நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, அங்கு அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்க அடையாளப்படுத்தும். முதலாவது காலப்பகுதி சத்தியம் ரொம்ப பரிசுத்தமாக இருந்துச்சு. அந்த குதிரை வெள்ளை குதிரை, அது மீது ஏறி அதை தன் கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிற ஒரு வீரன், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. முதலாம் கால பகுதியில அந்த சத்தியத்தின் மீதான முழு கட்டுப்பாடும் அது அவருடைய கரத்துல அங்க இருந்தது. அதனாலேயே அது பரிசுத்தமாக இருந்துச்சு. சோ அது அப்படியாக அந்த வசன பகுதியில அது காண்பிக்கும். ஆனா இங்கு நாம அந்த சென்டாரஸ் நட்சத்திர கூட்டம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு உருவ வடிவத்தை நமக்கு அங்க காண்பிக்குது. இப்ப நீங்க இங்க பாக்குறீங்க இல்லையா, ஆல்பா சென்டாரி அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இந்த குதிரையினுடைய காலில் இருக்கிற மாதிரி காண்பிக்கப்பட்டிருக்கு பாரு. பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற நட்சத்திரம் அதுதான். பூமிக்கு ரொம்ப பக்கத்துல, இங்கிருந்து ரொம்ப பக்கத்துல அப்படின்னு சொன்னா அந்த நட்சத்திரம் தான் இருக்குது. அதுவே 4.3 ஒளியாண்டுகள் ஆகும் நம்ம போய் சேருவதற்கு. ஆனா அதுதான் நியரஸ்ட் ஸ்டார் டு எர்த். அன்பானவர்களே, அப்போ பாருங்க, இது அது ஒரு கூடுதலான தகவல் தான். சரி, இப்ப இந்த நட்சத்திர கூட்டத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது பாருங்க.
இந்த நட்சத்திர கூட்டத்துக்கு எபிரேய பாஷையில இருக்கக்கூடிய பெயரு, அந்த பெயருக்கான அர்த்தம் தான் நம்ம ரொம்ப யோசிக்க வைக்குது. அசட்டை பண்ணப்பட்டவர், அப்படி அந்த டிஸ்பைஸ்ட் அப்படிங்கிற பெயர் இந்த நட்சத்திர கூட்டத்துக்கே வச்சிருக்கிறார். மேபி அந்த குதிரை, அதன் மேல ஏறி இருப்பவரு, அவருக்கு அவரை குறிக்கும் விதமாக அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய பெயர் த டிஸ்பைஸ்ட், அசட்டை பண்ணப்பட்டவர். இது நமக்கு தெரியும். நமது அருமை இரட்சகருடைய பாடுகளின் அனுபவங்களில் அவர் எவ்விதமான அனுபவங்களுக்குள்ள போவார் அப்படின்னு ஏசாயா 53 அதிகாரம் முழுவதும் தீர்க்க தரிசனமாக இருக்கு. அதுல 3வது வசனத்தை நாம வாசிக்கும் போது, ஏசாயா 53:3, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் என்று வரும். பாருங்க, இங்க கர்த்தர் இயேசு மறுபடியும் மனுக்குலத்தை ரட்சிக்கக்கூடிய பாவ நிவாரண பலியா தம்மை ஒப்பு கொடுப்பார். ஆனா அப்படி ஒப்பு கொடுப்பதுல அவர் எதிர்கொள்ளக்கூடிய அனுபவங்கள்ல ஒன்று என்னன்னா, அசட்டை பண்ணப்பட்டவராக இருப்பார். சோ அந்த வார்த்தை நமக்கு வேதத்துல கர்த்தர் இயேசுவை பத்தின தீர்க்க தரிசனத்துல இருக்கு. எப்படி தெரியாது நமக்கு? கிட்டத்தட்ட முதலாம் உலகம் அழிஞ்சு அந்த பேழை அராரத் மலையில தங்குச்சு இல்லைங்களா, அந்த பகுதியில இருந்துதான் இந்த நட்சத்திரங்களுக்கு பெயர்கள் இடப்பட்டதும், இந்த நட்சத்திர கூட்டங்களுக்கு உருவ வடிவம் கொடுக்கப்பட்டதும் நிறைவேறி இருக்கணும் என்பது விஞ்ஞானிகளுடைய தெளிவான கணிப்பு. ஏன்னா அவர்கள் அந்த வரைபடத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்தால் மாத்திரமே அந்த வரைபடத்தை போட முடியும். அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப எளிமையா நமக்கு நிரூபிக்கப்படுது. விஷயம் என்னன்னா, முதலாம் உலகம் முழுவதும் எப்படி இருந்துச்சு? பூமியை சுற்றி என்ன இருந்துச்சு? தண்ணீர், மதகுகள் இருந்துச்சு. அதனால முதலாம் உலகம் முழுவதுமே பூமியிலிருந்து நட்சத்திரங்களை இன்னைக்கு பாக்குற மாதிரி பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இது நட்சத்திரங்கள் அதுக்கு பெயரிடப்பட்டது, அத கூட்டங்களாக பார்த்து உருவ வடிவம் கொடுப்பது, இது எல்லாமே 2ஆம் உலகத்தின் துவக்கத்துல நடந்துட்ட விஷயங்கள். ஆனா 2ஆம் உலகத்தின் துவக்கத்துல எங்க இருந்து என்று சொன்னா, கரெக்டா அது காண்பிக்கிற இடம் பேழை எங்க தங்குச்சோ அந்த பகுதியை அங்க காண்பிக்குது. நமக்கு என்ன ஆச்சரியம்னா அன்பானவர்களே, அப்போ அங்க இருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2000, 2000, 3000 வருஷம் கழிச்சு கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில பலியாக போறாங்க. அந்த பலியாவதுல அவருக்கான அனுபவங்கள் என்று பல அனுபவங்கள் இருக்கு. அந்த அனுபவங்கள்ல ஒன்றை அப்பவே அர்த்தம் வரும் விதமாக பெயர் சொட்டி இருக்கிறாங்கன்னா, இதுலதான் நம்ம மேலும் நம்முடைய விசுவாசம் உறுதிப்படுது. அவைகளுக்கு பெயரிடுவது யாரு? பிதாவாகிய அவருடைய மேற்பார்வை, வழி நடத்துதல் அந்த விஷயங்கள்ல இருந்திருக்கிறது நம்ம பாக்குறோம் அன்பானவர்களே. இப்போ பாருங்க, அதே எபிரேய பாஷையில இன்னொரு பேரும் இருக்கு. அதனுடைய அர்த்தம் தெளிவா என்ன வருதுன்னா, சின் ஆஃபரிங், குற்ற நிவாரண பலி. இன்னொரு விதத்துல நாம சொன்னோம்னா பாவ நிவாரண பலி. பாருங்க, ஏசாயா 53:10 இது வாசிச்சோம்னா, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால வாய்க்கும். அப்ப கர்த்தர் இயேசுவினுடைய பலியானது அது ஒரு பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கான பலியாக கொடுக்கப்படுகிறது என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். பாவத்தினுடைய நிவர்த்திக்கான பலி, பாவ நிவாரண பலி, குற்றங்கள் நிவர்த்தி பண்ணப்படுவதற்கான பலி, குற்ற நிவாரண பலி. இப்ப என்ன ஆச்சரியம் நமக்கு, இந்த சென்டாரஸ் கான்ஸ்டலேஷனுக்கு, நட்சத்திர கூட்டத்துக்கு எந்த அர்த்தம் வரும் விதமாக பேர் வைத்திருக்கிறாங்கன்னா பாவ நிவாரண பலி. அப்ப நம்ம பார்த்தோம்னா அதனுடைய உருவ வடிவம் ஏதோ ஒரு ரீதியில வேதத்துல கர்த்தர் இயேசுவை அடையாளப்படுத்தும் விதமா இருக்கு. நெக்ஸ்ட் அதற்கான பெயர்கள் பார்க்கும்போது அசட்டை பண்ணப்பட்டவர் என்றும் குற்ற நிவாரண பலி என்றும் வரும் பொழுது தெளிவாக மேலும் இது ரட்சிப்பின் திட்டத்துல நமது ரட்சகருடைய அனுபவங்களில் ஒன்றை அழகாக நமக்கு அங்க காண்பிக்குது. அப்ப முதல் நட்சத்திர கூட்டம்
கர்த்தர் இயேசு மனுக்குலத்துக்கான பாவ நிவாரண பலியாக இந்த பூமிக்கு வந்து ஜீவனை விடுவாங்க. இரண்டாவது நட்சத்திர கூட்டத்துல அந்த பாவ நிவாரண பலியாக மனுக்குலத்துக்கென்று தம்மை மரணத்துல ஊற்றுவதில் அவரு அசட்டை பண்ணப்பட்டவராக இருப்பாரு. அப்படி அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்து பாவங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய பலியாக நம்மை ஒப்பு கொடுப்பாங்க. மூன்றாவது நட்சத்திர கூட்டம் நம்ம போலாம். இது கிரக்ஸ் என்கிற நட்சத்திர கூட்டம். லத்தீன் பாஷையில கிரக்ஸ் என்று சொன்னாவே கிராஸ், சிலுவை. சரிங்களா? வானத்துல பாருங்க, அந்த கிரக்ஸ் நட்சத்திர கூட்டம் இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன நட்சத்திர கூட்டம்னு சொல்லலாம். 5 நட்சத்திரம் தான். இப்படியாக 5 நட்சத்திரம் ரொம்ப நெருக்கமா, ரொம்ப பிரகாசமா அமைந்திருக்குது. இந்த 5 நட்சத்திர கூட்டங்களை கற்பனை கோடுகள் போடும்போது உங்களுக்கு தூரத்துல இருந்து பார்த்தா தெரியாது. ஆக்சுவலி கோடு இருக்குது அங்க. சரிங்களா? கோடு இப்படி இருக்கு, அவ்வளவுதான். அதனாலதான் அதற்கு பெயரே கிரக்ஸ், கிராஸ், சிலுவை என்று அர்த்தம் வரும் விதத்துலதான் பெயரே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த 5 நட்சத்திரத்துல 4 இணைக்கும் போது ஒரு சிலுவை ஆகாயத்துல அங்க தோன்றுகிறது. இன்னைக்கு அத சதர்ன் கிராஸ் அப்படின்னு சொல்றாங்க, தென் திசை சிலுவை என்று சொல்றாங்க. வானத்துல இப்படி ஒரு 5 நட்சத்திரங்கள் ஒரு சிலுவையை அடையாளமாக காண்பிக்கும் விதமாக அமைந்திருக்குது. அன்பானவர்களே, இது எதேச்சையாக நடந்தது என்று சொல்லிட முடியுமா? மறுபடியும் எப்பெல்லாம் அந்த மாதிரி சந்தேகம் வருதோ உடனே இந்த நட்சத்திரங்களை பத்தின வசனங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். படைத்தவர் தேவன், அவைகளை இருக்கும் இடத்துல வைத்தவர் தேவன். சரிங்களா? அவைகளுக்கு பெயர் வைத்திருப்பது தேவன். ஏன் படைச்சிட்டார் என்று கேட்டா அடையாளங்களுக்காக படைச்சிட்டேன் என்று சொல்லியிருக்கிறாரு. யாருக்கு அடையாளம்? பூமியில வாழக்கூடிய மனுஷங்களுக்கு அடையாளம். அப்போ இவைகள் தன்னிச்சையாக வந்தது என்று நாம் அங்க சொல்லிடும். பாருங்க, இதுல ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா அந்த 5 நட்சத்திரங்கள் இருப்பதுதான். அந்த 5 நட்சத்திரங்களும் இருக்கிற இடத்தை கவனிச்சுட்டு அது ஒரு சிலுவையா வருதா? அப்படியே கர்த்தர் இயேசு அந்த சிலுவையில தொங்குற அந்த காட்சியை கற்பனை பண்ணிட்டீங்கன்னா, சிலுவையில அவருக்கு ஏற்பட்ட காயங்கள், முக்கியமா 5 காயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு. எங்கெல்லாம் அவருக்கு காயங்கள் இருந்துச்சு? 2 கை, தலையில முள்முடி இல்லையா? அப்புறம் 2 கை, 2 கரங்களில் ஆணிகள், அப்புறம் 2 கால் தான், ஆனா ஒன்றா வச்சு ஒரே ஆணி. பாருங்க, அப்போ மேல ஒரு நட்சத்திரம், வலது இடதுல ஒரு நட்சத்திரம், கீழே ஒரு நட்சத்திரம், அப்புறம் கடைசியா என்னது? விழாவுல பாருங்க, அங்க விழாவுல ஒரு நட்சத்திரம். அது ஏரோ மார்க், அதை எடுத்துருங்க, கர்சர் எடுங்க. அது இன்னொரு காயம் கேட்டுற போறாங்க. எனக்கே சந்தேகம் இருந்துச்சு. சரிங்களா? அப்போ அன்பானவர்களே, அப்போ அதனுடைய உருவ வடிவமோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நமக்கு. பாருங்க, நெக்ஸ்ட் இதற்கு கொடுக்கப்படுகிற பெயரு, அந்த பெயருக்கான அர்த்தம் சொல்ல போது ஹீப்ரு பாஷையில், எபிரேய பாஷையில இந்த நட்சத்திர கூட்டத்துக்கான பேர், அதுக்கான அர்த்தம் கட்டிங் ஆஃப், சங்கரிக்கப்படுதல். கட்டிங் ஆஃப், சங்கரிக்கப்படுதல். நமக்கு தெரியும் கர்த்தர் இயேசுனுடைய அனுபவங்களை பற்றி. தானியேல் புத்தகத்துல, தானியேலின் 70 வாரங்கள் தீர்க்க தரிசனத்துல அந்த 70வது வாரம் பற்றி பேசப்படும் போது என்ன பேசப்பட்டிருக்கும்? தானியேல் 9:26 வாசிங்க. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு வாசிங்க சிஸ்டர். 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். பாருங்க, மேசியா சங்கரிக்கப்படுவார். He will be cut off. அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது தான் இந்த நட்சத்திர கூட்டத்துக்கான பேரே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிலுவை முதல்ல, அது உருவ வடிவம் சிலுவை வருது, பெயர் கட் ஆஃப், சங்கரிக்கப்படுதல். ஏன் அப்படி வைக்கணும்? சோ எதேச்சையா நடந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லாமே நடந்துச்சு நாம அங்க சொல்ல முடியாது. அன்பானவர்களே, பாருங்க, அப்போ இது கர்த்தர் இயேசு அந்த தானியேலின் 70 வாரங்களில் 70வது வாரத்துல, அப்படின்னா கிபி 29 இருந்து 36 வரைக்கான 7 வருஷம் தான் அந்த 70வது வாரம்.
ஒருவேளை உங்களுக்கு தீர்க்க தரிசன பகுதிகள் ஞாபகத்துல இருந்துச்சுன்னா, இந்த 70வது வாரம் என்பது ஒரு 7 நாட்களை கொண்ட வாரம். தீர்க்க தரிசனத்துல அது 7 வருஷங்களை கொண்ட காலப்பகுதி. அது கிபி 29ல ஆரம்பிக்குது. அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறார். அப்புறம் 36ல முடிவடையுது. இடையில அந்த வாரம் பாதி சென்றிருக்கும் போது 29னா 33 என்று சொல்லும் போது மேசியா சங்கரிக்கப்படுவார். அப்ப கர்த்தர் இயேசு சிலுவையில சங்கரிக்கப்படுவார். எவ்வளவு அழகா அந்த நட்சத்திர கூட்டம் நமக்கு அங்க காண்பிக்குது. தேவன் எவ்வளவு ஞானமா, எவ்வளவு வல்லமையாக வைத்திருக்கிறார் பாருங்க. அப்போ முதலாவது நட்சத்திர கூட்டத்துல அவர் மனுக்குலத்துக்கான பாவ நிவாரண பலி. 2வது நட்சத்திர கூட்டத்துல பாவ நிவாரண பலி ஆவதுல அசட்டை பண்ணப்பட்டு பலி ஆவார். இப்போ அப்படி எங்க இருக்கும்போது அசட்டை பண்ணப்படுவார்? சிலுவையில இருக்கும்போது அசட்டை பண்ணப்பட்டு சங்கரிக்கப்படுவார். 5 காயங்கள் பிரதானமா அவருக்கு சிலுவையில அங்க இருக்கும். அன்பானவர்களே, பாருங்க, தேவன் நட்சத்திரங்கள் மூலமா வேதத்துல வெளிப்படுத்தப்பட்டுள்ள அவருடைய திட்டத்தினுடைய அம்சங்களை எவ்வளவு அழகா அந்த உருவ வடிவங்களின் மூலமா, பெயர்களுக்கான அர்த்தத்தின் மூலமாக நமக்கு காண்பிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியம். இந்த நட்சத்திர கூட்டத்திற்கு ஒரு விசேஷம் இருக்குது. இந்த நட்சத்திர கூட்டம் குறிப்பா கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில வந்து 33.5 வருஷம் மனுஷனாக வாழ்ந்து அவரு எருசலேமுக்கு வெளியே கொல்கதா மலையில சிலுவையில அறையப்பட்டாருல்ல, அந்த சமயத்துல ஆங்கிலத்துல சொன்னாதான் அது புரியும். ஜெருசலேமுடைய லாட்டிடியூடுக்கு மேல, எக்ஸாக்டா அப்படின்னா என்னன்னா, எருசலேம் பட்டணம் இருக்குல்ல, அந்த பட்டணத்துக்கு நேர் மேல இந்த நட்சத்திர கூட்டம் காணப்பட்டது. அப்படின்னா கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில வந்து பலியான சமயத்துல எருசலேமுக்கு நேர் மேல அந்த லாட்டிடியூட்ல நட்சத்திர கூட்டம் காணப்பட்டது. எது? தி சதர்ன் கிராஸ், தி கிரக்ஸ், இந்த சிலுவை நட்சத்திர கூட்டம். சரி, அதற்கப்புறம் இது வரைக்குமே எருசலேமுக்கு நேர் மேல வரதே இல்லை. ஒருவேளை மறுபடியும் வருமா? மறுபடியும் வரலாம். ஒரு 25,000 வருஷத்துக்கு அப்புறம் வரலாம். சோ ஏன்னா இதெல்லாம் வந்து வானியல் ஆராய்ச்சியாளர்களால கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு பூமி சுற்றுவது, அதனுடைய வட்டப்பாதை, அது தன்னைத்தானே சுழன்று கொள்ளுவது, இதையெல்லாம் கணக்குல வச்சு இந்த நட்சத்திரம் இன்னைக்கு இங்க இருக்குன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்திருக்கும் கண்டுபிடிக்க முடியும். ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் இதே நட்சத்திரம் இந்த டைம்ல எந்த இடத்துக்கு வந்திருக்கும் கண்டுபிடிக்க முடியும். அப்ப அந்த அவங்களுடைய கணக்கின்படி பார்க்கும் போது இது கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில வந்து பலியான சமயத்துல எருசலேமுக்கு நேர் மேல இருந்திருக்கு. ஆனா அப்ப இருந்த இன்ன வரைக்கும் எருசலேமுக்கு நேர் மேல வரல. ஏன் அப்படின்னா அதேதான், பூமியினுடைய வட்டப்பாறை இருக்கிற விதம், அது தன்னைத்தானே சுழன்று கொள்ளுகிற விதம், இதனால எக்ஸாக்டா எருசலேமுக்கு மேல வரல. ஆனா ஒருவேளை வரும் 25,000 வருஷங்களுக்கு அப்புறம் தான். ஒருவேளை அதுக்கப்புறம் வரும்போது ஏதாவது ஸ்பெஷலா நடக்குமா? நமக்கு தெரியாது. ஒருவேளை மனுக்குலத்துக்காக ஏறெடுக்கப்பட்ட அந்த உன்னதமான பலிக்கு விசேஷ நன்றிகள் ஏதேனும் பூமியிலிருந்து மனுக்குலம் செய்வாங்களா? நமக்கு தெரியாது. ஜஸ்ட் ஆனா அது ஒரு விசேஷ தருணமாக அங்க இருக்கும். மறுபடியும் அந்த சிலுவை நட்சத்திர கூட்டம் அந்த எருசலேமுக்கு நேர அங்க வருவது ஒரு விசேஷமாக நம்ம அங்க பார்க்க முடியும். அன்பானவர்களே, அப்போ இதெல்லாமே பாருங்க, கர்த்தர் இயேசு மரிப்பதற்கு ஒரு 2400 வருஷங்களுக்கு முன்னமே பதிவாகி இருக்குது, தீர்க்க தரிசனமாக. ரொம்ப ஆச்சரியமாக நமக்கு அங்க இருக்கு. 4வது நட்சத்திர கூட்டம் நம்ம பார்க்கும் போது தி விக்டிம், லூபஸ் அப்படிங்கிறது பேரு நட்சத்திர கூட்டத்துக்கு. ஒருவேளை பாருங்க, ஒரு 3, 3, 3, 10 நட்சத்திரங்கள் பிரதானமா அது இணைத்தோம்னா இப்படியாக வருது நமக்கு. இதற்கு உருவ வடிவம் என்ன கொடுக்கறாங்க அப்படின்னா, இது ரொம்ப டல்லா இருக்கு.
ஆமா, குரூப்ல போட்டிருக்கு, நீங்க பாருங்க. ஒரு மிருகம் காயப்பட்டு மல்லாந்து கிடக்குற மாதிரி, வாய் திறந்திருக்கும், நாக்கு வெளியே தள்ளிருக்கும். புரியுதுங்களா? இதுதான் லூப்பஸ் அப்படிங்கிற, என்ன சொல்றது, காயப்பட்டவர் அல்லது காயப்பட்டது அப்படிங்கிற அர்த்தம் வரக்கூடிய the victim constellation. பாருங்க, இதற்கு இந்த மிருகம் என்ன என்பது இன்றைக்கு வேற வேற ஆலோசனை முன்வைக்கப்படுது. ஆனா எகிப்திய வழக்கத்தின்படி, பாரம்பரியத்தின்படி, அவங்க வான ஆராய்ச்சியில ஆரம்பத்துல இந்த நட்சத்திர கூட்டம் எந்த மிருகம் காயப்பட்டு பல்லாண்டு கிடப்பதை காண்பிக்கிறது போல அவர்கள் சொல்லி இருக்கிறாங்கன்னா சிங்கம். சிங்கம். சோ ஒரு சிங்கம் காயப்பட்டு மல்லாண்டு கிடக்கு, 4 காலை இப்படி பரப்பிட்டு தலை சாஞ்சிருக்கும். ஒரு லெக்சர்ல பாருங்க, வாய் திறந்து நாக்கு வெளியே தள்ளி இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு அடையாளம் இது அன்பானவர்கள். ஏன்னா சிங்கம் என்று சொல்லும் போது கண்டிப்பா அதை நம்ம யாரோட தொடர்பு படுத்த முடியும்? வேதத்துல யூத சிங்கம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு சம்பந்தப்படுத்த முடியும். ஆனா அந்த சிங்கம் இப்படி காயப்பட்டு இருப்பது, அப்ப கர்த்தர் இயேசு காயப்பட்ட அனுபவங்களில் எதையோ குறிக்குது. அது மல்லாந்து இருக்குது, அது வாய் திறந்து இருக்குது, நான் வெளியே தள்ளி அது காயப்பட்டது போல இருப்பதெல்லாமே ஒருவேளை கர்த்தர் இயேசு இப்படியாக மனுக்குலத்தை மீட்பதற்கான பாவ நிவாரண பலியா, அசட்டை பண்ணப்பட்டவரா, சிலுவை மேல 5 காயங்களை பெற்றவராக, அவரு தன்னை மரணத்துல ஊற்றுகிற அனுபவத்துல அவருக்கு நேரிடுகிற மற்ற ஒரு முக்கியமான அனுபவம் என்னன்னா, அன்பானவர்களே, நீர் இழப்பு. ஆங்கிலத்துல சொன்னோம்னா டீஹைட்ரேஷன் நம்ம உடம்புக்கு வரும். அப்படின்னா என்ன? உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து முற்றிலுமே இழந்து போச்சுன்னா எப்படி எல்லாம் இழக்கலாம்? நீ 4 மாசத்துக்கு இழப்போம், அவ்வளவுதான். என்னது, நல்ல வெயில் அடிச்சதுன்னா, வெயில்ல நாம சுத்தினோம்னா, போதிய அளவுக்கு தண்ணி எடுக்கலைன்னா என்னதான் ஆகும்? டீஹைட்ரேஷன் அங்க வருது பாத்தீங்களா, மயக்கம் போட்டு விழுந்துடுவாங்க. ஒரு சில உயிர்கள் போகும். நம்ம இனி இந்த 4 மாதத்துல பேப்பர்ல நம்ம படிப்போம், ஒரு வயதானவர் டீஹைட்ரேஷன்ல இருந்துட்டு. இது இயல்பு. புரியுதுங்களா? அப்போ அது நீர் இழப்புனா என்னன்னு புரியுறதுக்காக சொல்றேன். கர்த்தர் இயேசு சிலுவையில அவர் ஜீவன் விட்டதுக்கான, ஜீவன் போனதுக்கு முக்கிய காரணங்கள் என்று வேற சில காரணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு, பிதா தம்மை கைவிட்டத அவர் எதிர்பார்க்கல. அது அவர் எதிர்பாராம, அதாவது கர்த்தர் இயேசுக்கே அவருடைய அனுபவங்களில் கடைசி வரைக்கும் மறைக்கப்பட்டு இருந்து கடைசியில மாத்திரமே தெரிஞ்ச அனுபவம்னா பிதா அவரை கைவிடுவது. ரொம்ப ஆச்சரியம். அது பரிபூர்ண மனுஷன், ஆவியில நிரம்பினவர். 40 நாட்கள் இரவு பகல் வனாந்தரத்துல அவரு உபவாசித்து ஜெபித்து தியானித்து தீர்க்க தரிசனங்களில் தம்மை பற்றி சொல்லப்பட்டிருப்பத பெரிய அளவுக்கு புரிஞ்சுட்டாங்க. ஆனா முழுசும் இல்ல. அப்புறம் கீழ்ப்படிய அப்படின்னா கீழ்ப்படிதலை காண்பிக்க அந்த அவரை பற்றின விஷயங்கள்ல எது அவருக்கு வெளிப்படணுமோ அவருக்கு வெளியாக்கப்பட்டது. மனுஷகுமாரனா இருந்தாலுமே சத்தியம் என்று வந்துச்சுன்னா அது வெளியாக வேண்டிய நேரத்துல தான் வெளிப்படும். கர்த்தர் இயேசு கீழ்ப்படிதலை காண்பிச்சு அந்த என்லைட்டனிங் அவர் பெற்றுக்கொண்டாங்க. அப்படின்னா அந்த பிரகாசிப்பித்தல பெற்றுக்கொண்டாங்க. அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். அது சகோதர சகோதரிகள், என்னன்னா நாமும் கூட அப்படிதான். நம்ம தேவனுடைய வார்த்தைகளில் அதனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கணும்னா, மத்தவங்களுக்கு ஒரு பாத்திரமா எடுத்து உரைக்கணும்னா, அல்லது மத்தவங்களுக்கு விடுங்க, வேத வசனத்திலிருந்து அதை புரிஞ்சுக்கிட்டோம். நமக்காக புரிஞ்சத நடைமுறை படுத்தணும் அப்படின்னா கூட அது தேவன் நம்முடைய மனக்கண்களை பிரகாசிப்பித்தாதான் நடக்கும். நம்ம எல்லாருக்குமே அந்த வாஞ்சை இருக்குது. வசனத்தை படிச்சு நம்மால புரிஞ்சுக்க முடியணும். ஒருவேளை சகோதரர் ரசல் அவங்க எழுத்துக்களை படிச்சு உள்வாங்க முடியணும்.
அத பிரயோஜனப்படுத்த முடியணும், பகிர்ந்து கொள்ள முடியணும். ஆனா நிறைய சமயங்கள் அது முடியுது. ஆனா என்ன ஒரு ஃபார்முலா வைத்துக்கொண்டு நம்ம ரட்சகர் பார்த்துட்டோம்னா, அவரே கீழ்ப்படியதான் அந்த கீழ்ப்படிதல் என்பது உண்மையை நிரூபிக்கிறாரு. அவருக்கு மேலும் பிரகாசிக்கப்படும். நம்மளும் அப்படிதான் அன்றாட வாழ்க்கையில பெற்றுக்கொண்டவைகளுக்கு உண்மையா இருக்கணும். முதல் எதை சத்தியமாக பெற்றுட்டோமோ, இருதயத்துல உணர பெற்றுட்டோமோ, ஒருவேளை ஒரு சப்ஜெக்ட் கேட்கும் போது அல்லது ஒரு டிஸ்கஷன் போது அது நடக்கும் கண்டிப்பா நமக்கு. ஆனா அந்த நேரத்தை விட்டு கடந்து போகும்போது அப்படியே விட்டுட்டு போறதுக்கு இல்ல. அதை இனி நான் எங்கு பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் யோசிக்கணும். சந்தர்ப்பங்கள் வரும்போது பயன்படுத்தணும். அந்த கீழ்ப்படிதல் அதிகப்படியான வெளிச்சத்துக்குள்ள நம்ம வழிபடுறோம். அப்ப கர்த்தர் இயேசுவே அப்படி படிப்படியாக கீழ்ப்படிந்துதான் ஒவ்வொன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் அவருக்கு ரகசியமா இருந்துச்சு அந்த கைவிடப்படுகிற அனுபவம். பாருங்க, சிலுவை வரைக்குமே அவருக்கு அது ரகசியம். இத்தனைக்கும் வசனத்துல இருக்கு. ஆனாலும் படிச்சிருக்கணும், ஆனாலும் அது விளங்கிடல. அது எப்படி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். இப்ப நம்மளே சொல்லுவோம், நாமளும் தான் நிறைய வசனம் படிக்கிறோம். படிக்கிற வசனங்க எல்லாமே நமக்கு புரிஞ்சிடுதா? அதுக்கு ஒரு நேரம் வருது. அந்த நேரத்துல போகும்போது இப்பதான் அந்த பாயிண்ட், இப்பதான் இந்த மன்னா நமக்கு அது மாதிரி. அப்போ அவர் ஜீவன் விடுவதற்கு அநேக காரணங்கள் இருந்துச்சு. பட் இங்க நாம பாக்குறது என்னன்னா, கண்டிப்பா நீர் இழப்பு என்பது அவருக்கு இருந்துச்சு. சரி, கர்த்தர் இயேசுவுக்கு நீர் இழப்பு எப்படி நடந்துச்சு, எப்படி எல்லாம் நடந்துச்சு? இப்ப அவருடைய பாடுகளை யோசிச்சு சொல்லுங்களேன். ஆமா, எங்க முதல்ல ஆரம்பிச்சதுன்னா கெத்செமனேல அந்த ஜெபிக்கும் போது ரத்தமே வியர்வையா வருதுங்க போது நீர் இழப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அதற்கப்புறம் ராம் முழுவதும் அலைக்கழிக்கப்படுறாருல்ல, 6 விசாரணை அலைக்கழிக்கப்படுகிறார். எவ்வளவு நடைபயணம் இருந்திருக்கணும். சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த சரீரத்தில் இருப்பது விரயமாகும், அது பயன்படுத்தப்பட்டுடும். அதற்கப்புறம் வாரினால அடிச்சு உடம்பு முழுக்க கிழிச்சிடுறாங்க. அப்போ புண் ஆயிடுது, அங்க ரத்த கசிவு வரும், அதுல நீர் இழப்பு அங்க நடக்கும். புரியுதுங்களா? அப்புறம் காலையில 9 மணிக்கு சிலுவையில அறையப்பட்டுடுறாரு. மதியம் 3 மணி வரைக்கும் சிலுவையில தொங்குறாங்க வெயில்ல. எவ்வளவு டீஹைட்ரேஷன்! இது அவரே உறுதி பண்ணுறாங்க. வசனத்துல நம்ம பார்க்கும்போது அவர் அப்படி நீர் இழப்பு சந்திப்பார் என்பது, அது நிமித்தம் தாகம் வரும் என்பது சங்கீதம் 69:21 என் தாகத்துக்கு காடிய. அப்ப அவர் தாகமாவாருங்கிறது தீர்க்க தரிசனம். யோவான் 19:28 அது நிறைவேறிச்சு. என்ன சொல்றாரு? அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய். அப்போ அந்த டீஹைட்ரேஷன் ப்ரூவ் ஆகும். நீர் இழப்பு பெரிய அளவுக்கு நடந்திருக்கிறது, தெளிவா அங்க நிரூபணம் ஆகுது. ஒருவேளை அன்பானவர்களே, அந்த காயப்பட்ட சிங்கம் ரொம்ப அழகா பாருங்க, அது வாயத்திறந்து நாக்க வெளியே தள்ளி அது கிடப்பது கர்த்தர் இயேசு சிலுவையில அந்த நீர் இழப்பு என்கிற அனுபவத்துக்குள்ள போய் ஜீவன் விடுவதை ரொம்ப துல்லியமாகவே நமக்கு அங்க காண்பிக்குது. பாருங்க, அப்போ முதல்ல மனுக்குலத்துக்கான பாவ நிவாரண பலியாக அவர் வருவாங்க. இரண்டாவது, அப்படியான பாவ நிவாரண பலியா ஒப்பு கொடுப்பதில் அசட்டை பண்ணப்படுவாங்க. மூன்றாவது, சிலுவையில அறையப்பட்டு காயங்களை 5 வாங்கி சங்கரிக்கப்படுவாங்க. நாலாவது நம்ம பார்க்கும்போது இப்படியாக நீர் இழப்பு அவருக்கு அங்க நடக்கும். இப்போ 5வது நட்சத்திரம் கூட்டம் நம்ம பார்க்கும்போது, அன்பானவர்களே, சாஜிட்டா தி ஏரோ, சாஜிட்டா அப்படிங்கிற நட்சத்திர கூட்டம். ஒருவேளை அடுத்த பிக்சர் போனீங்கன்னா 5 நட்சத்திர கூட்டம், நட்சத்திரங்கள் தான் பிரதானமா. அதைக்கு உருவ வடிவம் கொடுத்தோம்னா ஒரு அம்பு, வானத்துல ஒரு அம்பு தனியா இருக்குது, ஆனா மேல் நோக்கி இருக்குது, கீழிருந்து எய்யப்பட்டு மேல போற மாதிரி இருக்குது இந்த அம்பு. பாருங்க, இப்போ இந்த அம்பு நட்சத்திர கூட்டம், அம்பு இருந்தாவே என்ன இருக்கணும், இங்க இல்ல. அதுதான் விசேஷம். ஏன்னா அம்புனா வில் இருந்துதான் ஆகணும், ஆனா இங்க வில்லு எங்கேயும் பக்கத்துல இல்ல. அப்போ என்னன்னா
யார் எய்தது? ரகசியம். அது புலப்படாத மாதிரி அங்க இருக்கு. ஆனா எய்யப்பட்டிருக்குனாவே என்ன காரணத்துக்காக எய்யப்பட்டிருக்கணும்? யாரையோ காயப்படுத்துவதற்காக, இல்லையா? அதற்காக தான் இப்ப யாரையோ காயப்படுத்துவதற்காக எய்யப்பட்டிருக்கு. ஆனா எய்தது யார் என்பது கண்ணுக்கு புலப்படாம ரகசியமாக இருக்கு. அன்பானவர்களே, இது யாரை காயப்பட எய்யப்பட்டது என்பது அடுத்த நட்சத்திர கூட்டம் காமிச்சு. ஏன்னா அடுத்த நட்சத்திர கூட்டம் இதுக்கு மேலேயே தான் இருக்குது. அந்த உருவத்தை பார்த்தோம்னா, ஓ, இத காயப்படுத்தத்தான் இது எய்யப்பட்டதுன்னு தெரிஞ்சிடும். அது பின்னாடி பார்ப்போம். ஆனா கர்த்தர் இயேசுவை தான் அது காயப்படுத்தும்படி எய்யப்பட்டது. அப்போ இதுல என்ன அனுபவம் இருக்குன்னா, இப்படியாக கர்த்தர் இயேசு மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக பாவ நிவாரண பலியாக பலவிதமான பாடுகளின் அனுபவங்களின் மத்தியில தன் ஜீவனை அவரு ஒப்பு கொடுக்கணும். ஆனா இந்த ஒரு அனுபவங்களுக்குள்ள அவரை அனுமதித்தது யார் அப்படிங்கறது தான் இங்க இந்த நட்சத்திர கூட்டம் காமிக்குது. யாரதான் அனுமதிச்சுட்டாங்க என்று சொல்லுவோம்? பிதாவாகிய தேவன். பாருங்க அன்பானவர்களே, ஏசாயால 53:10 4-5 வாசிங்க, அப்புறம் 10 வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமாம் அன்பானவர்களே, அடிபட்டார். பாருங்க அங்க வசனம் பாத்தீங்கன்னா, அவர் தேவனால் அடிபட்டார், அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சோ அந்த நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக காயப்பட்டார். சோ அந்த அம்பு அவரை காயப்படுத்தும் விதமாக பாருங்க. இது பிதாவினுடைய சித்தமாக இருந்துச்சு கர்த்தர் இயேசு விஷயத்துல. 10ஆம் வசனம் வாசிக்கும் போது அதுதான் நமக்கு முக்கியம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. பாருங்க, யார்? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. ஏன் தேவன் கர்த்தர் இயேசுவை இப்படியாக நொறுக்குவதற்கு சித்தம் வச்சுட்டாங்க? அது பிதாவுக்கு சந்தோஷம் கொடுத்துச்சுன்னா? கண்டிப்பா சந்தோஷம் இல்ல. தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இவ்விதமான பாடுகள் மத்தியில் அவர் ஒப்பு கொடுப்பது பிதாவுக்கு எப்போதும் மகிழ்ச்சியோ சந்தோஷமோ? நிச்சயம் கிடையாது. இந்த ஈடுபலி நிறைவேறுவதில் கர்த்தர் இயேசுவுக்கு வலி, வேதனை, இழப்பு எந்த அளவுக்கோ அதை பார்க்கலும் யாருக்கு அதிகம்? கண்டிப்பா பிதாவாகிய தேவனுக்கு. தம்முடைய எல்லாமுமா இருந்தவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் தாமே விதமான அனுபவங்களுக்கு அனுமதிக்க வேண்டும். ஏன்னா அது மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, தன்னுடைய ஒரே பேரானவருக்கும் பின்னால ஒரு மிகப்பெரிய மகிமைக்கு அவர் உயர்த்தப்படுவதற்கு இந்த அனுபவங்கள் அந்த அவர் கடந்து போக வேண்டிய பாதையாக இருந்துச்சு. அப்போ எதிர்காலத்துல அப்படின்னா அவருடைய மரணத்துக்கு பின் உயிர்த்தெழுதலில் அவர் பெற்றுக்கொள்ள போகிற மகிமை பிதா பார்த்தாங்க. அந்த மகிமை கர்த்தர் இயேசு சுதந்திரித்துக் கொள்ளும் போது யாருமே பிதா கிட்ட போய் கேள்வி கேட்க கூடாது. தேவனே, உங்களுடைய சுபாவம் திவ்ய சுபாவம், உங்களுடைய ஜீவன் அழியாமையின் ஜீவன், ஏன் உங்க குமாரனுக்கு கொடுத்தீங்க? எந்த விதத்துல அவர் தகுதி? யாருமே கேட்டக்கூடாது. தேவன் அவங்க சுபாவத்தை, அவங்க ஜீவனை அப்படியே அதற்கு நிகராக தன் குமாரனை உயர்த்தும் போது தூதர்களும் சரி, மனுஷங்களும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, தேவனுடைய குமாரனுக்கு இந்த ஒரு மகிமை தேவன் கொடுத்தாங்கன்னா நியாயம். இவருக்கு இந்த மகிமை கொடுக்கணும் அப்படின்னு அதை ஆமோதிக்கும் விதமாக இருக்கணும். அப்ப அதுக்கு அவரை இவ்விதமான பாடுகளுக்கு உட்படுத்தி அந்த பாடுகளின் மத்தியில தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றுவதும், தேவ நீதி அவர் நிறைவேற்றுவதும்,
தன்னுடைய தகுதியை அவர் நிரூபிப்பதும் அவசியமாக இருந்துச்சு. அப்போ இந்த நோக்கங்களுக்காக பிரியமானவர்களே, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினாங்க. அதனாலதான் அந்த வில் அம்பு எய்த கை அங்க இன்விசிபிள், அங்க காண்பிக்கப்படல வானத்துல. அது தேவனுடைய சித்தமாக இருந்து அவர் இந்த அனுபவங்களுக்குள்ள போவதை அந்த 5வது நட்சத்திர கூட்டம் நமக்கு காண்பிக்குது அன்பானவர்களே. இப்போ 6வது நம்ம பார்க்கும்போது பாருங்க, இதே அந்த சாஜிட்டா அப்படிங்கிற அம்பு நட்சத்திர கூட்டத்துக்கு கொஞ்சம் மேல இருக்கும் அக்விலா த ஈகிள். அப்படின்னா அக்விலா அப்படிங்கிற நட்சத்திர கூட்டம் ஒருவேளை ஒரு 6 அல்லது 7 நட்சத்திரங்களை உள்ளடக்கின கூட்டம். இணைத்தோம்னா இப்படி இல்ல முந்தின பிக்சரே காமிங்க. இதுதான் ஒரிஜினல் வானத்துல நட்சத்திரங்கள் இப்படித்தான் இருக்கும். அப்படின்னா அதுக்கு ஒரு உருவ வடிவம் கொடுக்கறாங்க. அந்த உருவ வடிவம் ஒரு கழுகு. அது பாருங்க நெக்ஸ்ட் பிக்சர்ல. ஆனா பிக்சர்ல கழுகு மேல் நோக்கி பறக்குது. ஆனா நியாயமா அது எப்படி வரணும்? கீழ் நோக்கி வரணும். ஏன்னா முந்தின பிக்சர் போங்க, முந்தின பிக்சர் பாருங்க. இது ஒரு கழுகு வானத்துல இருந்து கீழே நோக்கி பறக்கிற மாதிரி இல்ல, விழுகிற மாதிரி இருக்கு. காரணம் அடிபட்டிருக்கு. ஏன்னா பறக்கிற கழுக கீழே இருந்து யாராவது அம்புகளை எது காயப்படுத்தினா அது அப்படிதான் கீழே விழுகும் இல்ல. அந்த மாதிரி இந்த நட்சத்திர கூட்டம் அமைந்திருக்கு. அதனால இந்த கழுக காயப்படுத்துவதற்கு தான் இந்த அம்பு போறது போல அங்க வானத்துல அங்க இருக்கு அன்பானவர்களே. அப்போ இந்த கழுகு நம்ம பாக்குறோம். இதுதான் அந்த அக்விலாங்கிற நட்சத்திர கூட்டம். ஒரு காயப்பட்டு வானத்திலிருந்து விழுகிற கழுகை காண்பிக்குது. இப்ப கழுகு என்று சொல்லும் போது இப்போ வெளிப்படுத்தின பாருங்க, நமக்கு எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் இருக்கு. எசேக்கியேல் 10வது அதிகாரத்துக்கு என்ன பேருனா தி த்ரோன் சீன், சிங்காசன காட்சி. அப்படின்னா பரலோக பிதாவை பற்றின தரிசனம். அது அதே போல ஒரு சிங்காசன காட்சி வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல இருக்கு. அங்கேயும் பரலோக பிதாவை பற்றின தரிசனம் தான். அப்ப 2 பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவனை சித்தரிக்கிற அப்படின்னா தேவனை அடையாளமாக காண்பிக்கிற தரிசனங்கள் 2. இந்த 2லயுமே அவருடைய குணலட்சணங்களை குறிப்பிடுவதற்கு 4 மிருகங்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். சரிங்களா? உதாரணத்துக்கு எசேக்கியேல் 10:14 ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. முதலாம் முகம் கேருபீன் முகம், 2ஆம் முகம் மனுஷ முகம், 3ஆம் முகம் சிங்க முகம், 4ஆம் முகம் கழுகு முகம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:7 வந்தோம்னா முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பா, 2ஆம் ஜீவன் காளை கொப்பா, 3ஆம் ஜீவன் மனுஷ முகம், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகு. 2லயுமே பிதாவை குறித்த தரிசன காட்சிகள், அவருடைய குணங்களை அடையாளமாக காண்பிப்பதற்கு பயன்படுத்த ஜீவன்கள். 2லயுமே 4வது எதைத்தான் குறிக்குது? கழுகு முகம். அப்போ கழுகு பிதாவின் எந்த குணத்தை அடையாளப்படுத்துது? ஞானம். கழுகு பிதாவின் ஞானம் தான். ஆனா பிதாவின் ஞானமா யாராகவே இருந்துட்டாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது நீதிமொழிகள் 8வது அதிகாரம் எடுத்துட்டோம்னா ஞானம் தன்னை பற்றி ஒரு சுயசரிசத்தை அங்க சொல்லும். தன்னுடைய அனுபவங்களை ஞானம் விவரிக்கிறது மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நாம என்ன சொல்லுவோம்? நாம சரி, அது அதாவது பூமி அஸ்திபாரப்படுவதற்கு முன்பும் சமுத்திரங்கள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பும் நானே அனாதியாய் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தேன். அப்படியெல்லாம் ஞானம் தன்னை பத்தி சொல்லிட்டு இந்த சிருஷ்டிப்பின் வேலையெல்லாம் பிதா செய்த போது நான் அவர் அருகே எப்படி இருந்தேன் சொல்லவே கூடாது. நாம தலைமை சிற்பியாக இருந்தேன். அப்படின்னா பிதாவாகிய தேவன் சிருஷ்டிகராக இருந்து சகலத்தையும் சிருஷ்டித்த போது நான் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. அவருக்கு அந்த சிருஷ்டிப்பின் வேலையில பிரதான சிற்பியாக இருந்துட்டேன்.
So, அப்போ அந்த ஞானம் என்று வரும்போது பிதாவின் ஞானத்துக்கான அடையாளம் தான். கழுகு என்பது பிதாவினுடைய ஞானத்தை அடையாளமா காண்பிப்பதுதான். ஆனா பிதாவினுடைய ஞானமாக யாராகவே இருக்கிறாங்க, கர்த்தராகிய இயேசு இருக்கிறாங்க போது மறுபடியும் கர்த்தர் இயேசுவை அது அடையாளப்படுது அந்த கழுகு. அப்ப அந்த கழுகு காயப்பட்டு விழுவது அன்பானவர்களே பிதாவால நொறுக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட கர்த்தர் இயேசுவை அது அடையாளமாக அங்கு காண்பிக்குது என்று நாம் அங்க பார்க்கிறோம். அன்பானவர்களே அது மாத்திரமில்ல, இந்த நட்சத்திர கூட்டத்துக்கான பேரு ரொம்ப முக்கியம். பேரு இந்த நட்சத்திர கூட்டத்துக்கு இல்ல, இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் 2 நட்சத்திரத்துக்கான பேர். ஒரு நட்சத்திரத்தினுடைய பேர் காயப்பட்டவர், த wounded என்று த wounded, காயப்பட்டவர். கண்டிப்பா யாருதான் காயப்பட்டு இருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு தான். ஏசாயா 53 நாம பார்த்தோம். இன்னொரு நட்சத்திரத்துக்கான பேரு ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம், wounded in the heel, குதிகாலில் காயப்பட்டவர். ரொம்ப வினோதமான வார்த்தை, குதிகாலில். நட்சத்திரத்துக்கு பேர் வைக்கிறாங்க, சரி, இப்படியா வைக்கணும்? ஆனா பாருங்க, பேர் வச்சிருக்கிறாங்க, இந்த அர்த்தத்தில் தான் வச்சிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. தேவன் அழகா சொன்னது எவ்வளவு உண்மையா இருக்கு. அவைகளுக்கு பேர் நான் வைக்கிறேன் அப்படின்னா, மனிதர்களை கொண்டு அவர் வைத்தாலும் அந்த மனிதர்களை வழிநடத்தினது அந்த விஷயத்துல தேவன். அதனாலதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை குறிக்கும் விதத்துல, அவருடைய அனுபவங்களை குறிக்கும் விதத்துல, பூமியில இருந்து மனுஷராக நாம் அதை பார்க்கும்போது அன்பானவர்களே நட்சத்திரங்கள் தான். ஆனா அவைகள் காண்பிப்பது என்னவோ நம் ரட்சகருடைய பாடுகள். சும்மா சமவெளியில நாம இருக்கும்போது, ராத்திரியில இருக்கும்போது வானத்தை அண்ணாந்து பார்த்தோம்னா இவைகளை அடையாளம் காண முடிஞ்சா இந்த கூட்டம் இந்த கூட்டம் இந்த கூட்டம், ஒருவேளை அதுவும் கூட நம் ரட்சகர், அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அதை எப்படி தேவனுடைய திட்டத்துல, மனுக்குலத்துக்கான ரட்சிப்பின் திட்டத்துல மையம். இதுல எவ்வளவு ஞானம் இருந்துச்சு, எவ்வளவு வல்லமை இருந்துச்சு, எவ்வளவு அன்பு, எவ்வளவு நீதி வெளிப்பட்டுச்சு ஞாபகப்படுத்தி கொள்ள ரொம்ப அருமையா பாருங்க. அது என்னது? குதிகாலில் காயப்படுவது எப்படி கர்த்தர் இயேசுக்கு பொருந்தும்? பைபிளினுடைய முதல் தீர்க்க தரிசனம் என்ன? ஸ்திரீயின் வித்து, இல்லையா? ஸ்திரீயின் வித்து தீர்க்க தரிசனத்துல என்ன சொல்லிருக்கிறாங்க? ஒருவேளை ஆதியாகமம் 3:15 வாசித்தா, உன் வித்து, உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலைய நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். பாத்தீங்களா? அப்போ ஸ்திரீயின் வித்து கர்த்தராகிய இயேசு தலை, சர்பத்தின் வித்து பாருங்க, சர்பத்தின் வித்து அந்த ஸ்திரீயின் வித்தினுடைய குதிகாலை என்ன பண்ணும்? நசுக்கும். அப்போ இங்கே அந்த சர்பத்தின் வித்தினால காயப்படுகிற ரட்சகர் காண்பிக்கப்பட்டிருக்கிறார். அந்த காயப்பட்டு விழுகிற கழுகு சத்ருனால காயப்படுகிற ரட்சகர் கர்த்தர் இயேசு ரொம்ப அருமையாக இங்க அடையாளம் காணப்பட்டிருக்கிறது நாம் அங்க பார்க்கிறோம். அப்போ அப்படியே ஒவ்வொரு நட்சத்திர கூட்டமா பாக்குறோம். அது எல்லாமே ரட்சகரையும் அவருடைய பாடுகளையும் தான் நமக்கு காண்பிக்குது. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திர கூட்டம் அன்பானவர்களே, பாருங்க, இந்த லிப்ரா என்ற பேலன்ஸ் அப்படின்னா, லிப்ரா அப்படிங்கிற நட்சத்திர கூட்டம் ஒரு தராசு, ஒரு வானத்துல ஒரு 8 நட்சத்திரங்கள் இப்படியாக இருக்கும். கற்பனை கோடுகள் இணைச்சா அதுக்கு ஒரு உருவ வடிவம் வரும். வானத்துல ஒரு அருமையான தராசு அங்க வரும். அன்பானவர்களே, தராசு பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? பைபிள் ஸ்டூடெண்ட்ஸா இல்ல சாதாரண மனுஷங்களா? நியாயத்தீர்ப்பு. கடைக்கு போய் காசு கொடுத்து ஏதாவது ஒரு பொருள், கொடுத்த காசுக்கு ஒரு பொருள் வாங்குதல், பர்ச்சேஸ், இல்லையா? விலை கொடுத்து வாங்குவதை குறித்து. ஏன்னா அப்படித்தானே டிரான்சாக்சன் நடக்குது இன்னைக்கு இல்ல, காலம் தொட்டு அப்படிதான். நம்ம கொடுக்கிற பணத்திற்கு, நம்ம கொடுக்கிற விலைக்கு நிகரா ஏதாவது ஒரு பொருளை அவங்க கொடுப்பாங்க. ஆனா அது நிகரா தான் கொடுக்கறாங்களா எப்படிதான் தெரியும்? நிறுத்து பார்த்தாதான் தெரியும். அப்போ தராசு விலை கொடுத்து வாங்குவதை நமக்கு அங்க காண்பிக்குது.
அன்பானவர்களே, இது நமக்கு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, 20 ஞாபகத்துக்கு கொண்டு வருவதற்கு நாம் அனுமதிக்கணும். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஆமா அன்பானவர்களே, ரொம்ப அருமையான வசனம் இது. அதாவது சாதாரண மனுஷனால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அதாவது என்னன்னா, ஜெனிப்பிக்கப்படாதவர்களால புரிஞ்சுக்க முடியாது. அந்த வாக்கியத்தை நீங்க சொல்லி பாருங்களேன். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று என்ன அர்த்தம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்கள் இப்ப இது உங்களை என்ன பார்த்தா பேசப்பட்ட வசனம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்கள். என்ன மீனிங்? ஏதோ சொன்ன பாத்தீங்களா? ஜெனிப்பிக்கப்படாதவர்களால விளங்கியே கொள்ள முடியும். என்னப்பா இது, நான் எனக்கு சொந்தம் இல்லையா அப்படின்னா தேவனுக்கு பாருங்க, ரொம்ப முக்கியம். ஆனா இந்த பாயிண்ட், இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நமக்கு என்ன பாடம்னா, நாம் நம்முடையவர்கள் அல்லனா ரொம்ப சிம்பிளா என்னன்னா, நம்ம இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. வாழ்றதுக்கு உரிமை கிடையாது. நம்ம நேரமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம விருப்பத்துக்கு பயன்படுத்த முடியாது சகோதர சகோதரிகளே. ஏன்? நாம் நம்முடையவர்கள் அல்லனா நாம வேற யாருக்கோ சொந்தம். நம்முடைய அனைத்தும் வேறு யாருக்கோ சொந்தம். அவருக்குரியது அதெல்லாம், நமக்குரியதல்ல. ரொம்ப மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் இது. ரொம்ப ஆழமான அர்த்தம் உள்ளது. இன்னைக்கு நாம் உடன்படிக்கை செய்தவர்களாக இருந்துமே நிறைய சமயங்களில் இந்த அர்ப்பணிப்பினுடைய ஆழம், அதனுடைய பாரம் புரியாம சில சமயங்கள வாழ்ந்திடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் வெளிப்படையா பேசிட்டா, இந்த லவோதிக்கேய காலப்பகுதி பெரும்பான்மையானவர்கள் இந்த பாதையில் அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது லவோதிக்கேய காலப்பகுதி. அது இந்த காலம் பத்தி யோசிச்சா அந்த வார்த்தையை குறிப்பிடாம இருக்க முடிவதில்லை. வெது வெதுப்பு பரவலாகவே காணப்படும். அது என்ன வெது வெதுப்பு? அந்த செய்த உடன்படிக்கை, அர்ப்பணிப்பு, புரியாத வாழ்க்கை. இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லைங்களா? சர்வத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர் நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்திருக்கிறார் என்று அந்த சிருஷ்டிகரோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம். அந்த சிருஷ்டிகர் கிட்ட வாக்களித்து இருக்கிறோம். அப்பா, உங்க விருப்பம் என்னவோ அதன்படி பூமியில நானு இனிமே வாழ்றேன். என்னை உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதனாலதான் வசனம் பாருங்க, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? அதனுடைய உண்மையை அர்த்தம் அடுத்த வசனத்துல வருது. ஏன் நாம நம்முடையவர்கள் அல்ல? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சாதாரண பாஷையில சொல்லுங்க, தமிழ் பாஷையில். தமிழ், விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீங்க. யார் கொடுத்தா விலை? இயேசு கிறிஸ்து. யார் கொடுத்தா விலை? விலைதான் கர்த்தர் இயேசு. பாத்தீங்களா எவ்வளவு அருமையான மீனிங். விலைதான் கர்த்தர் இயேசு. கொடுத்தது யாரு? இதா. பாத்தீங்களா, கொடுத்தவர் பிதாவாகிய தேவன். கொடுக்கப்பட்ட விலை கர்த்தர் இயேசு, தேவகுமாரனுடைய விலை மதிக்க முடியாத ஜீவன். இப்ப பாத்தீங்களா இந்த தராசு? பாத்தீங்களா, மனுக்குலத்துக்கான பாவ நிவாரண பலியா, அசட்டை பண்ணப்பட்டவரா, சிலுவையில 5 காயங்கள் மத்தியில சங்கரிக்கப்படுகிறவராக, காயப்பட்டவராக, நீரிழப்பு என்ற ஒரு கடினமான அனுபவத்தை அனுபவித்தவராக, தேவனால இவ்விதமான அனுபவங்களுக்குள்ள அவர் சித்தத்தின்படி ஒப்பு கொடுக்கப்பட்டவராக கர்த்தர் இயேசு வந்து ஜீவன் கொடுத்தது நம்மை தேவனுக்குரியவர்கள் ஆக்குவதற்கு. அதான் வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீங்க. தேவன் அவங்க குமாரனுடைய ஜீவனை கொடுத்து, விலையா கொடுத்து நம்மை வாங்கிட்டார். அப்படின்னா என்னன்னா, நாம் பிதாவுக்கு உரியவர்கள். நம்ம வாழ்க்கை பிதாவுக்கு சொந்தமானது.
அதுல இருக்கக்கூடிய நேரமோ, பணமோ, ஆரோக்கியமோ, ஏதோ அறிவோ, திறமையோ, அது தேவனுக்கு சொந்தமானது. அது அவருக்குரியவைகளுக்கு பயன்படுத்துவதற்கு தான் நமக்கு உரிமை இருக்குது. நம்ம விருப்பத்தின்படி அல்ல. அதனாலதான் இந்த வசனம் முதல்ல நம்ம கோட் பண்ணோம். ரொம்ப அருமையான வசனம். இந்த வசனம் நம்ம திறமைக்கு உட்பட்டு நம்ம வாழ்க்கையில நிறைவேறாம நம்ம திரைய கடந்து அந்த பக்கம் போக முடியாது. யாரும் கற்பனையெல்லாம் நாம் செய்துக்க கூடாது. நோ. இங்க இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்தை ஒரே மாதிரி வாழ முடியாது. அது ஓகே. ஆனா அவங்கவங்க திறமைக்கு உண்மையா என்ன பண்ணி ஆகணும்? வாழ்ந்தே ஆகணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது அன்பானவர்களே. அப்போ ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்க ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. மகிமைப்படுத்துங்கள். So, அந்த தராசு பார்க்கும்போது நாம் நமக்காக தேவன் கொடுத்த விலையும் அந்த விலையாக கர்த்தர் இயேசுனுடைய ஜீவனும் அதன் மூலம் நாம் தேவனுக்குரியவர்களாக சொந்தமானவர்களாக மாற்றப்பட்டிருப்பதையும் நமக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருது அன்பானவர்களே. இன்னும் ரொம்ப அருமையாக அந்த நட்சத்திர கூட்டத்துல 2 நட்சத்திரத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க பாருங்க. அரபு பாஷையில அந்த அர்த்தம் ரொம்ப ஆச்சரியமா. ஒரு நட்சத்திரத்தினுடைய பேர் இந்த நட்சத்திர கூட்டத்துக்கே நிறுத்து பார்த்தல், மீட்குதல் அப்படிங்கறதா அர்த்தம். இந்த நட்சத்திர கூட்டத்துக்கான பெயருக்கான அர்த்தமே நிறுத்து பார்த்தல் அல்லது மீட்குதல், பர்ச்சேசிங் அல்லது வெயிங் அப்படின்னு தான் வருது. அதுல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்துக்கு என்ன அர்த்தம் வரும் விதமா பேர் வச்சிருக்கிறாங்கன்னா அல் சூபன் அல் ஜெனூபி அப்படின்னு. the price that is deficient, குறைவுபடுகிற விலை. அப்படின்னா ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஒரு விலை இருக்கும், அந்த விலைக்கு கொஞ்சம் குறைவா நம்ம வச்சிருந்தோம்னா அதுதான் என்ன சொல்றது, அதை வச்சு என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது இல்லையா. அந்த குறைவுபடுகிற விலை அப்படின்னு ஒரு நட்சத்திரத்துக்கு பேர் பாருங்க. the price that is deficient, குறைவுபடுகிற விலை. இது எதை குறிக்குது? சங்கீதம் 49:7-8 உங்களை என்ன குறிக்குது? ஏன்னா பாவம் செய்தது ஆதாம். அவரை மீட்கணும்னா அவருக்கு நிகரா என்ன பண்ணப்படணும்? ஜீவன் கொடுக்கப்படணும். ஆனா அவருடைய சந்ததியாக இருக்கக்கூடிய நம்மில் யாராவது அவருக்கு நிகரா ஜீவன் கொடுக்க முடியுமா? ஏன் முடியாது? நாம் எல்லாம் அவருடைய சந்ததி. அப்படின்னா அவருடைய சந்ததியில ஏற்கனவே விழுந்து போன நிலையில பிறக்கிறதுனால அவருக்கு நிகரான வேல்யூ நமக்கு, அவருக்கு நிகரான விலை நமக்கு இல்லவே இல்லை. நாம் எல்லாருமே தேவன் பார்வையில ஆதாமுக்கு நிகரா ஜீவன் கொடுக்க முடியாதவர்கள், குறைவான விலை. நம்ம எல்லாம் குறைவுள்ள விலை நாம். அதுதான் சங்கீதம் 49:7-8 சொல்லும் போது, ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. முடியாது. நீங்க முடியாது, நான் முடியாது, யாருமே முடியாது. அப்புறம் எப்படி ஆதாம் மீட்கப்படுவார்? எப்படி மனுக்குள்ள மீட்கப்படும்? நமக்கு நல்லா தெரியும். தேவன் தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். இந்த குறைவுள்ள இந்த விலைய அவர் தான் சரி பண்ணி ஒரு சமானமான விலை கொடுக்கணும். அது இன்னொரு நட்சத்திரத்தினுடைய பேர்ல இருக்கு. அதுக்கு ஜூபன் அல் கெமாலின்னு பேரு. அந்த நட்சத்திரத்தினுடைய பேருக்கான அர்த்தம் பிரைஸ் விச் கவர்ஸ். அப்படின்னா அந்த சரியான நிகரான விலை என்ற அர்த்தம் வருது. ரான்சம்னுடைய மைய கருத்து சரி நிகர் சமானம். the price that covers னா அந்த 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 பொருளை மீட்பதற்கான தொகை எவ்வளவோ அந்த முழு தொகையையும் பூர்த்தி பண்ணக்கூடிய தொகை. அதுதான் பிரைஸ் தட் கவர்ஸ். அது என்னன்னா சரி நிகர் சமானமான விலை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன். அன்பானவர்களே, அப்போ அன்பானவர்களே பாருங்க, இந்த 7 நட்சத்திர கூட்டங்கள் நமக்கு ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கு. தேவனுடைய வசனங்கள்ல எதுவுமே காரணம் இல்லாம தேவன் சொல்லிட மாட்டாங்க. அவர் படைத்தார் என்றால் அவர் தான் படைத்தாங்க. அவர் தான் அந்தந்த இடத்துல வச்சுட்டு அதை வரவழைக்கிறாருன்னா அந்தந்த இடத்துல பொறுத்தினது அவர் தான். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், காரணம் இருக்கணும், அர்த்தம் இருக்கணும்.
அவர்தான் பேர் வச்சிருக்கிறாருன்னா அந்த பேருக்கான அர்த்தங்களில் ஏதோ நோக்கம் இருக்கணும். அந்த எதிர்பார்ப்புல போய் இந்த நட்சத்திர கூட்டங்களை ஆராய்ச்சி பண்ணினா, அன்பானவர்களே, நம்ம 7 நட்சத்திர கூட்டம் தான் பார்த்திருக்கிறோம். ஒரு கோணத்துல இந்த நட்சத்திர கூட்டங்கள் நமது ரட்சகருடைய பாடுகளை காண்பிக்குதா அப்படின்னா, அடடா, ரொம்ப எக்ஸாக்டா காண்பிக்கும். அவரே மனுக்குலத்துக்கான பாவ நிவாரண பலி, அவர் அசட்டை பண்ணப்படுவார், சிலுவையில் அறையப்படுவார், 5 காயங்கள் மத்தியில காயப்பட்டு ஜீவனை விடுவார், நீரிழப்பு சம்பவிக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாம் தேவனே அவரை அந்த அனுபவங்களுக்குள்ள அனுமதிக்க சித்தமா இருந்தனால அவர் போகிறாங்க. இப்படியெல்லாம் போய் சரி நிகர் சமான விலையாக தன் ஜீவனை கொடுத்து மனுக்குலத்தை மீட்டுக் கொள்ளுவாங்க. ரொம்ப தெளிவாக அங்க நாம பார்க்கணும். இதுதான் ஓத்ஸ் அப்படின்னா, இந்த நட்சத்திரங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தின தெய்வீக திட்டத்தை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய அடையாளங்களாக நான் வைத்திருக்கிறேன். சகோதர சகோதரிங்க, காலப்போக்குல பிசாசு இந்த நட்சத்திரங்களை, நட்சத்திர கூட்டங்களை, உருவ வடிவத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு மனிதனை திசை திருப்பினது. அது எப்போதும் நடக்கிறது தான். தேவன் ஒன்று செய்தா அதற்கு அப்படியே ஒரு போலியானதை செய்வது யாருடைய வேலையா இருக்கு? சாத்தானுடையதாக இருக்கு. ஒரு உண்மை சபையை தேவன் உண்டாக்குனா கள்ள சபையை உருவாக்குறது யாருடையது? சாத்தானுடையது. அதே மாதிரி தேவனுடைய ஒவ்வொரு சத்திய போதனைக்கும் ஒரு போலியான கள்ள உபதேசத்தை கொண்டு வருவது பிசாசனுடைய விஷயம். தேவன் நீங்க சாக மாட்டீங்கன்னு சொன்னா பிசாசு என்ன சொல்றாரு? யார் சொன்னா நீங்க சாகவே சாவதில்லை? சோ அப்போ இந்த போலிகளை உண்டு பண்ணுவது பிசாசனுடைய பிரதானமான முயற்சி. அந்த விதத்துல பாருங்க, 2ஆம் உலகம் துவங்கின போதே தேவனுடைய மேற்பார்வையில வழி நடத்துதல்ல இந்த அவருடைய கரத்தின் படைப்புகளாகிய நட்சத்திரங்கள் இந்த ரீதியில தேவன் பயன்படுத்தினாங்க. காலப்போக்குல குறிப்பா சொல்லணும்னா பாபிலோன் சாம்ராஜ்யம் இந்த பூமியில இருந்த போது இதை தவறாக பயன்படுத்துவதற்கு ஒரு முயற்சிகள் போய் இன்னைக்கு வரைக்கும் இந்த நட்சத்திரங்களை மனிதர்கள் தங்களுடைய அற்ப காரியங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அதனால நமக்கு இன்னைக்கு இந்த நட்சத்திரங்களை புது கோணத்துல பார்ப்பதே ரொம்ப சிரமமா இருக்குது. வேண்டாம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய வசனங்களுக்குள்ள போய் அவருடைய மகத்துவங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது, அன்பானவர்களே, இன்னைக்கு அதன் மூலமா கூட நம்முடைய அருமை இரட்சகருடைய பாடுகள் எவ்விதமாக இந்த பூமியின் மீது இருக்கும் என்பதை நாம் எந்த அளவுக்கு வேத வார்த்தைகள் இருந்து கற்றுக்கொண்டு மனதில் பதிய வைத்திருக்குமோ அவைகளையே நட்சத்திரங்கள் காண்பிப்பது நமக்கு மேலும் பலனாக அங்க இருப்பதை பார்க்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளையும் கேட்ட நம்ம